யாராவது சொல்லி நிப்பாட்டுங்கயா. உங்களோட ஹீரோயின் அவன் இல்லன்னு ஜுஜுபி. சரி சரி, எப்படி தக்காளி பழம் எங்க கிட்ட சீப்பா கிடைக்கும்? கேக்குதா? டுமில் ஜர்கண்டி டிடிபி கேக்குதா? டிடிபி கேக்குதா? ஏய் அவர் ரீஜன் பண்ண சொல்றா பாருங்க. அண்ணா வண்டி எடுத்துட்டு பக்கம் வண்டி போவான். யாரும் கேட்டானா டிடிபி கேக்குதா இல்லையா? டிடிபி கேக்குதா இல்லையா? மிஸ் பண்ணிட்டார். கோவஸ்ட் கொடுத்திருந்தாருன்னா கரெக்ட்டா இருக்கு. அவனுக்கு இல்ல கோவஸ்ட் கொடுத்திருந்தா நான் ஸ்பேஸை எண்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். இல்ல கோவஸ்ட் கொடுத்திருந்தா நான் ஸ்பேஸை எண்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். புதால இருந்தா கூப்பிடுங்க. அவரை ரீஜன் பண்ண சொல்லுங்கப்பா. யாராவது ரீஜன் பண்ண சொல்லுங்கப்பா. பாத்தீங்களா 2 நிமிஷம் நான் ஸ்லோ தான் இருந்தேன். தேவடியா இல்ல இந்த சைக்கிளுக்கு இந்த ஸ்பீடே போதும். டிடிபி ஒரு பொம்பளை ஆகாஷ் மைக் ஆன் பண்றா. கூட ஒரு பொம்பளை தானே அண்ணா. நான் பேசுறது அவருக்கு கேட்க மாட்டேங்குதுண்ணா. டேய் ஆகா யாரு வேற யாரு ஆளரி ஜிப்சி சொல்லுங்க. ஜிப்சி உங்களுக்கு தான் தெலுங்கு நல்லா வரும்ல. ஜிப்சி கொஞ்சம் சொல்லுங்க அவருக்கு. நல்லா வருமா ஐயா? டுமில் போயிட்டான். போயிந்தி கான் இஸ் கான். எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டா வருவான்னு நினைக்கிறேன். கபிலன் ப்ரோ நான் வேற ஐடியில வரேன். பண்ணுங்க. ஆமா இங்க ஒரு ஐடியிலேயே இங்க இதாவது இதுல இன்னொரு ஐடியில வேற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போ. ஐயோ அவன் ஓடிட்டானே அவன். இல்ல அதான் அவன் கேக்குற அளவுல அவ்வளவு தற்குறி அவ்வளவு அறிவாளி எல்லாம் இல்ல. தற்குறி தான் அவன். வெளில இருந்து பாப்பான் என் ஐடியில தான் வருவான் அவன். நாங்க செல்ல பிள்ளையா வச்சிருந்தோம். நாங்க நீங்க எல்லாம் இப்படி கும்பலா அடிச்சோன்னா ஓடிட்டான். அவன் குழந்தை. அவன் உடனே பாரா மாங்கு மாங்குன்னு அசோக் சார் மைக்ல வராரு, ஆலரி மைக்ல வராரு. வேலை செய்யணும். ஐயோ இவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. என்னால முடியல. 1 லட்சம் கிடையாது 2 லட்சம் கிடையாது. டிடிபி நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. ரீஜாயின் பண்ணுங்க. ரீஜாயின் ஜெர்கண்டி மறுபடியும் உள்ள வருகண்டி. சார் நீங்க பேசுறது கேட்கலையா? ஹோஸ்டுக்கு ரீஜாயின் பண்ண சொல்றாங்க. நம்பர் நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களை தான் சார் சொல்றாங்க. ஹோஸ்டுக்கு எதுவுமே கேட்கலையா? நீங்க ஒரு வெளில போயிட்டு உள்ள வருவீங்களா? ரீஜாயின் பண்ண சொல்றாங்க. சரிங்க. தேங்க்யூ சார். அம்மா எவ்வளோ உசுறு போகுது. உசுறு பொழைச்சி உசுறு வர வேண்டியதா இருக்கு. ஆனா வடை போச்சுலாம் இருக்கட்டும். முதல்ல இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உசுறு போயிருக்கோம். உசுறு முக்கியமா வடை முக்கியமா? ஜிப்சி சொல்லுங்க. அலரி என் செல்லத்தை எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ப்ரோ அட்டாக் பண்ணிட்டீங்க. இல்ல தேவையில்லாம எந்தெந்த இதுல வந்து கமெண்ட் பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம இடையில நிறைய பண்ணிட்டே இருந்தாப்லையா. சரி அதான் ஏதாவது ஒரு இடத்துல சிக்குவார்னு பார்த்தா எல்லாம் டீசென்டான ஸ்பேஸ்லயே சிக்கிட்டு இருந்தாரு. ஐ மீன் நான் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு அவனை ட்ரிகர் பண்ணி மேல மைக்ல ஏறுற அளவுக்கு நான் ட்ரிகர் பண்ணி விட்டா நீங்க அசால்ட்டா வந்து துரத்தி விட்டுறீங்க. மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இது ஏங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவன் கீழே லிசனர்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவனை ட்ரிகர் பண்ணி விட்டு மேல மைக்க வாங்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இல்ல ப்ரோ அதான் அது என்னன்னா எந்தெந்த இடத்துல வந்து என்ன பேசணும். நான் வந்து இப்ப இந்த விஜய் இந்த டார்கெட் வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் அவரோட மைண்ட் செட் என்ன, உங்களுக்கு என்னதான் தேவை அப்படின்ற அந்த இதுல வேற அனந்த் சார் வேற மாங்கனோட முந்திக்கிட்டு வராரு. ஒருத்த இழிச்ச வாங்கி கிடைச்சிடக்கூடாது. உடனே அனந்த் சார் மேல பொங்கிட்டு வராரு. என்ன அசோக் சார் இது வரைக்கும் எங்க இருந்தாலும் தெரியல. அசோக் சார் திடீர்னு மேல வர்றாரு. உள்ள என்ட்ரி வைக்கா இல்ல கபிலன் ப்ரோ நான் இப்பதான் வந்தேன். இல்ல அவன் இருந்தாலும் இல்லனாலும் வந்துருக்க போறேன். நான் இப்பதான் வந்தேன். மார்னிங் ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவர் என்றும் தலைவர் அவரு ஒரு இடத்துல பிடிச்சாரு. ஆனா அந்த ஸ்பேஸ்லயும் வந்துட்டு டைவர்ட் ஆகி அப்படியே மாறிடுச்சு. சரி எங்கேயாவது மாட்டோம்ட்டு நானும் சுத்திட்டே இருக்கேன். இன்னும் ஒண்ணு சிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு இந்த மாதிரி பீஸ் கிட்ட மட்டும் பேசுறதுக்கு மட்டும் மாங்குன்னு மைக்கு வாங்குங்க. மத்த பீஸ் ஏதாவது வந்தா மட்டும் கபில எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட வேண்டியது. இல்ல அப்படி இல்ல அவரு டேக் பண்ணி சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டே இருக்காரா. சரி நம்ம ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்போம். அதுக்கு இவர் பேசுறது சுத்தமா அந்த பையன் ஃபேக் ஐடியில தாங்க லிசன் பண்ணுவான். அந்த பையன் ஃபேக் ஐடியில தாங்க இப்ப லிசன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பையனுக்கு பேசுறதுக்கு பயம். ஏன்னா எல்லாரும் ஒன்னா கூடிட்டாங்க அப்படின்றனால அந்த நவீன ஐடி வேற மைக்கு வாங்கிருச்சு அப்படின்றனால அவனுக்கு பயங்கர பயம். பயத்துல பேச தெரியல. அமைதியா வாய் முட்டு கம்முன்னு இருந்துட்டு இப்ப வேற ஒரு ஃபேக் ஐடியில கீழே லிசன் பண்ணிட்டு இருக்கிறான். அது எந்த ஐடின்றதும் எனக்கும் தெரியும்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையனுக்கு பயம் இருக்குன்னா, நான் பயப்படாத தம்பி, மேல வந்து பேசு, நான் வேணா யாருகிட்ட உனக்கு விருப்பம் இருக்கோ பேசு, நான் கம்முன்னு இருக்கிறேன், நான் மத்தவங்களும் கம்முன்னு இருப்பாங்க. ஆனா ஒரே நேரத்துல மல்டிபிள் பர்சன் சேர்ந்து ஒன்னா பேசாதீங்க, 1 to 1 அப்படி பேசுங்க, நல்லா இருக்கும். அப்பதான் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் வருது, அப்பதான் ரெக்கார்டிங் எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த பையன் பயப்படுறானே, என்ன பண்ற, விஜய் ஃபேன்னால பேசிக்கலி அவன் பயப்பட தான் செய்வான். இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ல இல்ல மத்தவங்க ஸ்பேஸ்ல வந்து பேசுறான், பேசுறதுக்கு பயப்படுறான். அந்த பயப்படுற பையனை நம்ம கொஞ்சம் தைரியப்படுத்தி தானே பேசணும். நீ இது எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா அப்துல். இல்ல நீங்களும் நானும் பேசும்போது சிரிச்சுட்டு விட்டுருவோம். மத்தவங்க எல்லாம் வந்து கெட்டவத்துல அதே கெட்டத்துல அவனுக்கு பேசும்போது அவனுக்கு திருப்பி பேச வரல அவனுக்கு. ஆமா ஆமா, அதனால கெட்ட வார்த்தை இல்லாம நம்ம பேசுவோம், ஆட்டோமேட்டிக்கா அவனை எந்த பக்கம் போகணும். நீ எதுவும் கோச்சிக்காத அப்துல். அவன் தான் ஆரம்பிக்கிறான், ஆரம்பிச்சுட்டு ஆஃப் ஆயிடுறான். ஏன்னா நான் விஜயை பத்தி இங்க அடிக்கதான் செய்வேன், அது நான் உனக்கே தெரியும். அதனால நீ எதுவும் கோச்சிக்காதப்பா. தெரியும் ப்ரோ, தளபதி ஃபேன்ஸ் தேவையில்லாம ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணானுங்க தானே ப்ரோ பிரச்சனை. இப்ப டுமில்க்கு போவாலும் வந்திருக்கிறாப்புல, யாராவது ஒருத்தர் பேசணும். யாருகிட்ட பேசுறாங்க விருப்பப்படுறாப்புலயோ டுமில்க்கு போவாலும் பேசட்டும். யாருகிட்ட பேசுறாரு டுமில்க்கு போவாலு? டுமில்க்கு போவாலு யார்கிட்ட பேச போறாரு? இப்போ ஓகே ப்ரோ, இப்போ ஓகே, பட் இப்போ அப்படி டிஃபரெண்டா இருக்கு. பேசலாமா? அதான் யாருகிட்ட பேசணும் உங்க விருப்பம் இருக்கு? இல்ல சார், உங்ககிட்ட பேசுறேன். என்கிட்டயா? ஐயா ஜாலி, ஆளே கை கீழ போடுங்க. என்கிட்ட தான் பேசுறாப்புல, எனக்கு தான் யாரும் கிடையாது. நீ சொல்லு டுமில்க்கு போவாலு. இல்ல உன்னை கார்த்திகன் கூப்பிடலாமா? நீங்க அப்படி என்ன கூப்பிடுங்க ப்ரோ. சொல்லு கார்த்தி. இல்ல ஆக்சுவலி நீங்க ஒரு மேட்டர் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேன் சொல்லிட்டு முதல குத்துனான்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதர்ஸ் ரெகுலரா கேட்பேன், ஓகேவா? அதர்ஸ் ரெகுலரா கேட்பேன். நீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படி? அவரு இன்னைக்கு விஜய்னா வந்து என்னைக்கு ரஜினி சாரை விட்டு கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் விட்டு கொடுத்ததே இல்ல ப்ரோ. ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க, விட்டு கொடுத்துருக்காரா? நீங்க சொல்லுங்க. ரஜினி சாரை விடுவோம், முதல்ல அவங்க அப்பா மேட்டர் பிடிப்போம், அதுக்கப்புறம் ரெண்டாவது வருவோம், பெத்த அப்பா நம்ம முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வருவோம். இப்போ நீங்க ஆரம்பிங்க. ஏன் ஒருத்த மூளையை ஒருத்த ஆபரேஷன் பண்ணனே அந்த விட பையன் உருள இருக்கானா? இன்னொரு தடவை கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா, எப்பா எனக்கு ஐடி காட்டுல குட் பேட் அக்லி, எனக்கு ஐடி காட்டுலப்பா, ரீஜாயின் பண்ணி மைக்கிலப்பா. எப்பா என்ன கேட்டேன்? என்னப்பா கேட்டேன்? துணிக்கு போவாங்க. என்ன கேள்வி கேட்ட? கால் ஒண்ணு வந்துச்சு, அதான் பேசுவேன், இந்த பக்கம் போயிட்டேன். என்ன கேள்வி கேட்ட சொல்லுப்பா. இல்ல கபிலன், நீங்க மட்டும் பேசுங்க, உங்கள்ட்ட தானே பேசணும்னு வந்திருக்காரு. நான் மட்டும் பேசுறேன், அதுதான் துணிக்கு சொல்லுப்பா. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல விஜய் சார் வந்து ரசிகன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதல குத்துறான்னு நீங்க சொன்னீங்கல்ல. விஜய் சார் வந்து எப்போ வந்து ரஜினி சார் எப்போ பண்ணாரு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பாபா படம் இருக்குல்ல, பாபா படம் இருக்குல்ல, பாபா படம் இங்க சரியா போல அப்படின்னு சொல்லி இங்க வந்து இண்டஸ்ட்ரியில இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பாபா ஃப்ளாப் பார்ட்டி கேட்டதுக்கு நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன்ப்பா. பாபா படம் இங்க வந்து சரியா போலன்னு இங்க உட்காந்து பார்ட்டி வச்சு கொண்டாடி என் நண்பன் தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தம்பி நான் சொல்றேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், அதுல இன்வைட் பண்ணாங்க. அதுல பார்ட்டியில டேபிள் மேல ஏறி நின்று சரக்கு கிளாஸோட உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு பேசினவன் விஜயோட ஃப்ரெண்டு. என் நண்பன் தாண்டா இனிமேல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பேசினவன் அவன் தான். இது ஒண்ணு. ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இதுவே பொய்யான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க ப்ரோ. ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அடுத்த படம் ஓடாது, நான் உன் கூடயே மோதி பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி சந்திரமுகி கூட வந்து போட்டி போடணும்னு நினைச்சான் பாத்தியா? அங்க வச்சு அப்படியே அவன் பொருளை எடுத்து வச்சு அவன் பின்னாடி உள்ள சொறி விட்டு அனுப்புனாரு தெரியுமா? அது ரெண்டாவது. இதுக்கு மேல படம் ஹிட் ஆயிடுச்சு, இது மேல இவர்கிட்ட கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெற்றி விழாலேயே போயிட்டு என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மறுபடியும் வந்து எங்க காலில் வந்து விழுந்தாப்புல. அது ஒண்ணு. மூணாவது தம்பி, இங்க சோசியல் மீடியாலையும் அவருடைய படத்தை கீழே இறக்கி இன்னும் இவர் தான் மேல டாப்ல வந்த மாதிரியும் இன்னும் இவர் தான் அதிகமா சம்பளம் வாங்குற மாதிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சந்திரமுகியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நாங்க முந்திட்டோம்னு எப்ப 2007 வாண்டடா வந்து
புலி படத்தோட ப்ரொடியூசர், அன்னைக்கு வந்து விஜயோட மேனேஜர், அன்னைக்கு வச்சுக்கிட்டு நாங்க சந்திரமுகியோட பாக்ஸ் ஆஃபீஸை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு பொய்யா உட்காந்து பரப்பிக்கிட்டு உட்காந்து மீடியா பார்த்து பேட்டி கொடுத்தான் தெரியுமா? அது 3வது தம்பி. டுமிக்கு போவாள் இருக்கியா இல்லையா? இருக்கேன், சொல்லுங்க. இது 3வது விஜய் பண்ணது, முதல்ல குத்துனது 3வது கத்தி. 4வது கத்தி நல்லா கேட்டுக்க. அது அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகும் போது, லிங்கா படம் ரிலீஸ் ஆகும் போதும், இங்க ரஜினியோட மார்க்கெட்டு கபாலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இது ஒன்று சொல்லிடுறேன். கபாலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கபாலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுறாங்க. அந்த ட்ரெய்லர் இதுல வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தனக்கு தானே பட்டப்பேரை போட்டு காசி தியேட்டர்ல வந்து போட்டான் தெரியுமா? அன்னைக்கு ப்ரொஜெக்டர் அதை டெலிகாஸ்ட் பண்ண ப்ரொஜெக்டரை போட்டு அடிச்சோம் தெரியுமா? அடுத்த நாளே அதை மாத்திட்டானுங்க தெரியுமா? தெரி படம் ரிலீஸ் ஆகிற டைமு, தெரி படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து கபாலி படத்தோட ட்ரெய்லருக்கு நடுவுல கொண்டு வந்து, தெரியோட ட்ரெய்லர்ல கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லி கொண்டு வந்து காசி தியேட்டர்ல போட்டு, காசி தியேட்டர் அந்த போட்ட ப்ரொஜெக்டர்காரன் அடி வாங்கிட்டு போனான் தெரியுமா? இங்க எல்லாரும் மைண்ட்லயும் ரஜினிக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான், ரஜினி அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டான் தெரியுமா? இது 4வது தம்பி. 5வது சொல்லுவான். 5வது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் இங்க பாத்துருக்காங்க, பாத்துருப்ப, மைக்க சுத்திட்டு வந்தது. அது உங்க தலைவர் பண்ணதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணாருயா. ஏன் அறிவு இருக்கா உனக்கு? என்ன 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 அறிவு இருக்கா? விஜய்க்கு அறிவு இல்லதான், என்ன பண்றது? பதில் சொல்லு. நீ கேட்ட 5 தடவை முதல்ல குத்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணது யாரு? என்ன சொன்னாரு? என்ன விஜய்னு சொன்னாரா? ஸ்டார்ட் பண்ணது யாரு? யாரையா ஸ்டார்ட் பண்ணா சொல்லி? நாங்க கழுகுதான் காக்கான்னு யாரா சொன்னாரா? அவரு கழுகுதான் காக்கான்னு யாரா சொன்னாரா? காக்கான்னு யாரா சொன்னாரா? அவரே ஸ்டார்ட் பண்ணுவாரா? அவரே முடிப்பாரா? இதுக்கு நாங்க வந்து அவர்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். பின்ன மோதி பாருங்களேன். நான் தான் சொல்றோம்ல, நீ தான் ரஜினி இடத்துக்கு ஆசைப்படுறீல்ல, முடிஞ்சா வந்து உட்காந்து பாருன்றேன். அதுக்குதான் நான் சொல்றேன், கிளாஸுக்கு வாங்கப்பான்றேன். அதே ஆடியோல வந்துச்சுன்னா அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து என் தலைவன் விஜய்னு பேரை சொல்லவே இல்ல. அவரு காக்கா கழுகுன்னு அழகா ஒரு கதையை ஒண்ணு சொல்றாரு. குட்டி கதைன்ற ஒரு விஷயத்தை யார் ஆரம்பிச்சது? முதல்ல சொல்லு. சினிமா இண்டஸ்ட்ரியில ஆடியோ லான்ச்ல குட்டி கதைன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சது யாரு? அவன் தான். அதை விட்டுருங்க. பட் விஜய் சார் வந்து என்னடா விஜய் அவன் தான். இன்னொரு தடவை அவன் இவன் ஏண்டா விஜய் அண்ணா அவன் இவன்ற அது சுதி டுமிலே திருப்பி அப்படி மாத்துறீங்க. கைண்ட் ஆஃப் டீசெண்டா பேசுறேன். சரி, டீசெண்டா பேசணும். கெட்ட வார்த்தை நடுவுல விட்டினா கிழிச்சிருவேன். நான் வந்து உங்க ரஜினி சார பேசல. அப்படி எனக்கு உங்க ரஜினி சார் பிடிச்ச படம் சொல்லவா? என்ன வேண்டாம், அதுல வேண்டாம். எனக்கு விஜய் படம் பிடிச்ச படம் நான் சொல்லுவேன். அப்புறம் நீ உனக்கு கோவம் வரும் உனக்கு. தெரியும் நீ சொல்லுவான்னு சொல்லுவேன். இது ஒரு காமெடி. வாயிலே உதைப்பேன். மரியாதையா பேசணும். திருப்பி ஏற்கனவே இல்லைன்னா நான் வரமாட்டேன். இந்த தேவடியா பண்ண இருக்கு. மாத்த மாட்டேங்கிறீங்க. வந்தா உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. ஐயா ஒரு பாயிண்ட் நீங்க விட்டுட்டீங்க, அதை சொல்லலாம் தான் வந்தேன். என்ன மேடம்? குமுதம் சர்வே. அந்த குமுதம் சர்வே. மேடம் குமுதம் சர்வே, அவங்க அம்மா லெட்டர், நீங்க வேற சும்மா அவங்க அம்மா லெட்டர், அதை நான் நீங்க வேற, இவர் வேற நான் பேசிக்கிறேன் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானும் பேசாம இருந்தேன். நீங்க வேற பண்பா கைத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ 2 நாட்டோட என்ன சமாதான தூதல் பேசிக்கிறாங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் கெட்ட வார்த்தை ஆரம்பிக்கிறான். ஆனா இவனை பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறான். எனக்கு புரியல. ஆனா இருந்தாலும் இந்த அபியூசர் நாய்க்கு இவர் கொடுக்குற மரியாதை ரொம்ப ஜாஸ்திப்பா. எல்லாரும் மைக்கையும் ஆஃப் பண்றாராம், இவரு பேசுவாராம். இல்ல அவங்க போட்டால கண்டென்ட் போச்சுல, அதுதான் கொண்டு போயிட்டு இருந்தேன். நல்லபடியா பேசும்போது நல்லபடியா பேசணும்னா பிரச்சனை இல்ல. தேவையில்லாம கெட்ட வார்த்தை வாய் விடுறாப்புல, ஏன்னு தெரியல எனக்கும். உள்ள அந்த நவீன உள்ள வந்து கெடுத்து விட்டான்.
என்ன பார்த்து பயந்துருந்தா, இப்ப நவீன எனக்கு பார்த்து வாய்ஸ பயப்படுறான். கேட்டாலே ஓடுறான் அவன். அவன் அப்படிதான். அவன் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் என்ன அவன் இல்ல மறந்துட்டான். இல்ல அஜித் ஃபேன்ஸ்னாலே ரொம்ப ட்ரிகர் ஆகுறான் அவன். ஏன்னு தெரியல. திருளொலி கொஞ்சம் பேசிக்கலி அது மட்டும் பயப்படுவாப்ல. இல்லாம நவீன பாரு, நீ மைக்ல இருந்தா நான் பேச மாட்டேன்ட்டு ஓட்டான். இப்ப நான் என்ன பண்றது நவீன? விட்டு கொடுத்து போ நவீன. உனக்கு நான் ரெக்கார்டிங் எடுத்து அவங்க எனக்கு அடிக்கணுமே, அது நீ மட்டும் விட்டு இல்லாம அடிக்கலான்னு முக்கியமா பாக்குறீங்களான்னு விட்டு. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து அந்த ரியாஸ் பிஆர்ஓ இருக்காருல்ல, விஜய பத்தி ஒரு தப்பான நியூஸ் வந்தாக்கா அவ்வளவுதான் வந்து அவர் ரியாக்ட் பண்றாரு. அது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத நியூஸா இருக்கும். ஆமா. இவங்க வந்து சோசியல் மீடியால இவ்வளவு காலம் வந்து ரஜினி சாரை வந்து அவ்வளவு காலம் வந்து அசிங்கப்படுத்துறானுங்க. அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அத பத்தி ஒரு மறுப்பு சொல்லலாம்ல. அது நம்மளுக்கு வந்து இது ஒண்ணும் இல்ல குரலொலி. பேசிக்கலா நான் உன்னை சொல்றேன் குரலொலி. இப்ப விஜய் ஃபேன்ஸ்ல எத்தனை பேரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 பேர் இருப்பான் நியாயமா, ஓரளவுக்கு நியூட்ரலா, ஓரளவுக்கு கெட்ட வார்த்தை பேசாம அந்த மாதிரிலாம் ஒரு 2-3 பேர் நான் பார்த்துருக்கிறேன் பேசல. மிச்சம் இருக்கிற முக்காவாசி பேரு கெட்ட வார்த்தை, அபியூஸ், ஃபேமிலி அபியூஸ், ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு நியாயமா ஏதாவது கேட்டு ஒரு லேடி கேட்குறாங்களோ இல்லை ஒரு வயசுல மூத்தவர் யாராவது கேட்குறாங்கன்னா அவங்கள அபியூஸ் பண்றது, அவங்கள ஃபேமிலி அபியூஸ் பண்றது, இதே வேலையா வச்சிருக்கு. இப்போ பாத்தீங்களா கஞ்சா கேஸ்ல ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், டிவிகே கட்சியில இருக்கிறவன் தெரியுமா? இன்னைக்கு காத்தால ஆமா, கஞ்சா கேஸ்ல. இந்த கஞ்சா ஸ்பா இந்த மாதிரி கேஸ்ல பின்னாடி போனா அண்ணா போட்டோ தான் இருக்கு. மளிகை கடையில ஆளை வச்சு மிரட்டுறது, பால் கடையில பாலை திருடுறது. நாளைக்கு போயிட்டு கஜானால போயிட்டு கையை வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா, நான் தமிழ்நாடு மேல இருக்க மக்கள் மேல இருக்கிற ஆதங்கத்துல ஆத்திரத்துல நான் கேக்குறேன். யாரு இந்த தனஞ்சயன் பொங்கின்னு வந்தாப்புல அந்த கோமாளியை பத்தி பேசினோன்னு, ஏடா தலைவரை பத்தி பேசும்போது ஒரு பயம் வாய திறக்கல பண்ணாடா வந்துட்டான் உடனே. ஐயோ இவரு இந்த மாதிரி பேசிட்டாரு அந்த மாதிரி பேசிட்டாரு. தலைவர் பேசும்போது எங்க போயிருந்தான்னு தெரியல. எத்தனை பேர் என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க, அப்பெல்லாம் எங்க போனானுங்க தெரியல. உடனே இவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செலக்டிவ் அம்னிஷா இவனுங்க எல்லாருக்கும் உடனே கிளம்பி வந்துருவானுங்க விளக்கண்ண. ஏன்னா கமலஹாசன் வந்து தமிழன் இல்லையா? குப்பையில போடுங்க. மனுஷனாலாம் மனுஷனா பார்க்க மாட்டானுங்க போல. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் இவனுங்க. இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கமல், விஜய் இவனெல்லாம் எவனுமே மதிக்கல. இவங்க எல்லாம் அவங்களுக்கு போட்டியாவும் எவனும் வந்து மதிக்கல. தலைவர் அரசியல்ல பெரிய ஆள் ஆனாக்கா பிரச்சனை வரும் அப்படிங்கறது அவனுங்களுக்கே தெரியும். அதனாலதான் இந்த நாய்ங்க வந்து எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கதையை எழுதிட்டு கிடந்தானுங்க. இப்ப டுமிக்கு போவாலு வந்து லிசனர்ல இருக்கிறான். நவீன் அந்த ஐடி அந்த பையன் வந்து லிசனருக்கு போயிட்டாப்புல, சரியா? ஆனா அந்த பையன் இன்னும் மைக் வாங்காம இருக்கிறது காரணம் என்ன? ஏன்னா அவன் அசோக் சாருக்கும் ஜிப்சிக்காவும் பயப்படுறான்னு அர்த்தம். ஏங்க இப்படி எல்லாரும் இறக்கி விட்டுருங்க. அப்போ என்ன திட்டுவான், என்ன திட்டுவான். ஆனா 10 நிமிஷம் பெக்கு போட்டு வந்துருவான். ராணா கிட்ட பேசணும்னு ஆசை, அதனாலதான் அவன் வந்து ராணா மேல வந்தாதான் நானும் வருவேன்றான் அவன். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பாப்போம். அவனை கொஞ்சம் பேசதான் விடுங்களேன். ஏன் சிலது சும்மா அடிக்கிறீங்க எல்லாரும்? அதானே நம்மளா கழிச்சு வந்திருக்கான், நீங்க தான்ப்பா சும்மா பேச விடுங்க. கபில நீங்க கூட பேசாதீங்க, அவன் பேச விடுங்க. அவனை பேச விடுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கேளுங்க. நீங்க அப்படியே அடிக்கிட்டே போறீங்க. சரி, கரெக்ட் தான். சரி, இல்ல அவன் என்னென்ன பாயிண்ட் கேட்டிருக்காங்க என்ன மொத்தமா சொல்லிட்டு முடிச்சலாமே பார்த்தேன். ஆமா, இப்ப அவர் சொன்னாரு பாபா படம் ஓடாது பாட்டி வச்சதான் சொன்னாரு. அவன் நம்பல. இதுக்கு அவன் விளக்கம் வேற கேக்குறான். கபிலன் நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். நீங்க 2 நிமிஷம் சிரிச்சு எனக்கு கண்ணுல தண்ணியா எனக்கு. நீங்க 2 நிமிஷத்துல பேசி முடிப்பீங்க. நீங்க சத்தியம் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு டீசென்ட்டா ஐ மீன் எப்படி சொல்றது, ஒரு அளவுக்கு கருத்தா பேசிட்டே இருப்பான். அலரி உங்கள்கிட்ட அப்படியே பேசிட்டே இருப்பான். அப்படியே போற போக்குல உங்களை கெட்டவரை சொல்லி திட்டிடுவான். இப்ப வந்துட்டானா மைக்ல, இப்ப மைக்ல வந்துட்டானா? இப்ப பாருங்க, சொல்லட்டும் இல்ல. பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசலாமா? பேசுங்க. இல்ல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அத்தனைக்கும் விளக்கம் கேளுங்க முதல்ல, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. ஐயா ஜிப்சி ஐயா அமைதியா இருங்கயா. இல்ல ப்ரோ, இல்ல மேடம், அப்ப எது கேள்வி கேட்டது? நீ சொல்லு பாட்டும் இல்ல.
இருங்க ப்ரோ. விஜய் அந்த இது வந்து ஒரு பக்கம் அடுத்தது வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் அதாவது இப்போ 2-3 ஸ்பேஸ்ல நம்ம லாஸ்டா மீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம எதுவும் பேசிக்கிட்டது இல்லை, பட் ஆனா இருந்திருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுற கமெண்ட் வந்துட்டு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுதான் போடுறீங்களா, இல்ல அது எப்படி? எனக்கு கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லங்க, அந்த கமெண்ட் செக்ஷன்ல சரிங்க, நீங்களும் உங்களோட உண்மத்தை கமெண்ட் செக்ஷன்ல காமிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. அந்த கமெண்ட் இருங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் எந்த கமெண்ட் நீங்க எடுத்து மேல போடுங்க. எந்த கமெண்ட்ல நான் அதாவது இப்ப நீங்க வந்துட்டு என்னென்ன, அதாவது பர்టిక్యులரா பர்சனல் அட்டாக் கொடுத்திருக்கீங்க. இருங்க ஒரு நிமிஷம். பர்சனலா அட்டாக் பண்ணி போட்டிருக்கீங்க. நீங்க என்னோட இதை வந்து நான் உங்களை அந்த மாதிரி பேசினதோ இல்ல வந்துட்டு யாரையா பர்టిక్యులரா பேசினதோ நீங்க எடுத்து மேல ஷேர் பண்ணுங்க. சரிங்க, இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ன பாயிண்ட் நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஆமா, நான் அவன் மட்டும் கக்கி இருக்கேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அது நீங்களும் பண்ணீங்க, அதனாலதான் நான் பண்ணேன்றது. அப்ப நீங்க மட்டும்தானே பண்ணீங்க, அதுதானே உண்மை. நீங்க பண்ணீங்க அதனால நான் பண்ணேன்றது பொய் தானே? எங்க இது எப்படிதான் இருக்கு? பாபா கார்த்திக் வந்து அபியூஸ் பண்ணுவான், நானும் அபியூஸ். எங்க பாபா கார்த்திக் பண்ற அபியூஸும் நான் பண்ற அபியூஸும் ஒண்ணா? யார் இந்த பாபா கார்த்திக்? யாருன்னு கூட எனக்கு யார் இந்த பாபா கார்த்திக்? யாருன்னு கூட எனக்கு தெரியாது. விஜய் ஃபேனா? சரிங்களா? நான் உங்களை பத்தி மட்டும் கேக்குறேன். அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு 3 டேஸ்க்கு உண்டான இன்ஸ்டன்ஸ் மட்டும் நான் கேக்குறேன். நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்களே, உங்களை நான் வந்துட்டு ஒரு டீசென்ட்டா நான் உங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? இல்லையா, அதெல்லாம் இல்லையா, கரெக்டா தான் பேசுறீங்க. நீங்க என்ன சம்பளமா கேட்டீங்க? நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, நீ எனக்கு தர ஈக்குவல், அந்த மாதிரியா நீங்க கேட்டீங்க? அந்த பையன் தான் அந்த மாதிரி பேசினாப்புல. கபிலா, நீ ஒதுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்லங்க, அது ஓகே ஃபைன், பட் நான் வந்து இல்ல, நேத்து நீங்க ஒரு கமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருந்தீங்க? பாஸ்டர்ட் அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணிருந்தீங்கல்ல. சோ இல்லங்க, என்ன பத்தி பர்சனலா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஒரு இடத்துல இவ்வளவு ஏங்க அது தப்பா எடுத்துக்கங்க. அது அவரோட தலைவரோட பேருங்க, அவர் ஃபாலோ பண்ற தலைவரோட பேர். இல்ல அது வந்து இருங்க, அது அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க ஒரு இல்ல ஆல்ரெடி அது நான் பண்ணினா தப்பு தான், நான் அப்பாலஜைஸ் பண்றேன். ஆக்சுவலி நான் அந்த கமெண்ட் நீங்க போடுங்க, நான் திருப்பி அப்பாலஜைஸ் பண்றேன். சரி எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்ல ஆலரி இருங்க. நான் என்ன சொல்றேன், அவன் அந்த ஆமா அப்படிதான் பண்ணுவோம்னா ஒத்துக்கிட்டான். தம்பி இந்த மாதிரி பண்றதால நாளைக்கு ஓட்டு எல்லாம் கிடைக்காதே தம்பி, இதால உங்களுக்கு பாதிப்பு வராதா? இல்ல ப்ரோ, நான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட. இல்லையே பண்ணலையே, இல்லையே இன்னும் பண்ணவே இல்லையா? சாரி சொல்லு. இல்ல ஆல்ரெடி இருங்க, நீங்க நில்லுங்க, இப்படி வந்து நில்லுங்க, வாங்க. சாரி கேளு. நான் கேக்குறது என்னன்னா பண்றீங்களா அப்படின்றது. ஆல்ரெடி அவன் சாரி கேக்குறான். ஆல்ரெடி இருங்க, டுமில நீ சாரி கேளு. அது எனக்கு தேவையில்லை ப்ரோ. இல்ல அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டீங்க, தப்ப சுட்டி கேட்டீங்க. அப்புறம் அந்த பையன் சாரி கேட்டா வாங்கிக்கிங்க. தம்பி நீ சாரி கேளு தம்பி. அத நாங்க பர்சனலா சாரி கேக்குறோம். ஏன் இங்க கேட்க மாட்டியா? உனக்கு அப்படியே கௌரவ குறைச்சல போதா? அது நான் உங்கள்கிட்ட கேக்குறது என்னன்னா, நீங்க கான்சியஸா தான் இந்த விஷயம் எல்லாம் பண்றீங்களா? நேத்து அந்த பர்சனை மென்ஷன் பண்ண கூடாது. கான்சியஸா இருந்தா அவன் விஜய் ஃபேனா இருப்பானாங்க. நீங்க வேற கேக்குற கேள்வி சரியில்லைங்க. ஆனா நீங்க அங்க வந்து என்ன பேசி பேசி அவனை துரத்து விடுறது. இந்த ஜிப்சி இருக்கிறாப்லயே. உங்க ஆக்ஷன் வந்துட்டு சரி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு ஒரு ஃபேன் ஃபைட் அப்படின்னு வரும்போது ஃபேக்ட் மட்டும் தான் பேச முடியும். அப்ப உங்க ஃபேன் பேஸும் கரெக்ட்டா இருக்கும்ல. உங்க ஃபேன் பேஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்க நீங்க பாத்தீங்க. உங்க ஃபேன் பேஸ் எவ்வளவு மோசமா பேசுது, அதுக்கு ஏன் ரிப்ளை பண்ணுது? சொல்ல வரது என்னன்னா, இங்க ஆல்ரெடி இந்த விஷயத்துல நான் டுமிலுக்கு சப்போர்ட் பண்றேன். என் செல்லத்துக்கு வந்து வன்மம் எது அபியூஸ் எதுனே தெரியல, புரியுதுங்களா? அதுக்கு வந்து டேன்றது ஒண்ணுதான், அப்புறம் பீப் வார்த்தையும் ஒண்ணுதான். அந்த செல்லத்துக்கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். வன்மத்துக்கும் அபியூஸுக்கும் அந்த செல்லத்துக்கு வித்தியாசம் தெரியல. இல்ல ப்ரோ, ஏன் இதை நான் இவ்வளவுக்கு கான்சியஸா சொல்லிட்டு இருக்கேன்னா, அதுக்கு முன்னால ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு இவரே தான் வந்துட்டு ஒரு ப்ரோஆக்டிவா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. என்னன்னா ஸ்பேஸ்ல வந்துட்டு ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி இடத்தெல்லாம் இருக்கிறத விட இங்க இருக்கிறது பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு. அது சோ நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு தான் நான் இப்ப இவ்வளவு கொஞ்சம் டிஎம் பாருங்க ப்ரோ. சோஷியல் மீடியாவே ரெண்டு இது இருக்கும் ப்ரோ. ஒண்ணு மட்டமான ஒரு ப்ரொஃபைல், ஓகேவா? அந்த மட்டமான ப்ரொஃபைல் தான் இந்த மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஜிப்சி மாதிரி கிடையாது, இப்படிதான் இருப்பானுங்க, ஓகேவா? மரியாதை பேசக்கூடாது. உன்னை எல்லாரும் டுமிலுக்கு போவாங்க, அழகா பேசுறாங்களா? நீ என்ன எல்லாரையும் வாடா போடான்னு பேசிட்டு இருக்க?
ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஆல்ரெடி ஒரு இருங்க இருங்க டீசன்ட் அவர் கருத்தை அவரு எப்படி அவரோட எவ்வளவு கருத்தை கேவலமா சொல்ல விடுங்க. பண்ணிட்டாருங்க. சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி. இல்ல ப்ரோ, டுமேலி அவர் மரியாதை தானே உங்களை பேசணும். அப்புறம் சரி இருங்க பேசட்டும். நீ பேசுப்பா, நீ பேசு. அவரு ப்ரோ பிடிச்சிருக்கு. அவரும் ஏகே ஃபேன் தான் ப்ரோ. அவரு எவ்வளவு டீசெண்டா பேசுறாரு. ஆனா ஜிப்சி எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க. என்ன அவர் தப்பா பேசுறாரு? என்ன கேவலமா பேச சொல்லு. ஜிப்சி உங்களை மரியாதை என்ன தானே கேவலமா பேசினாரு. பேச சொல்லு பாப்போம். ஒரு வார்த்தை சொல்லிடுறா. ஒரு வார்த்தை நீ சொல்லலைன்னா நீ சத்தியமா எனக்கு உன் பரப்புல சந்தேகம். சொல்லிடு இன்னைக்கு, சொல்லிடுறா. பாத்தியா பரப்புல சந்தேகம். இதெல்லாம் நல்லா பேசுறா. இதெல்லாம் நல்லா பேசுறா கபிலா. ஆமா ஆமா சொல்லு. இல்ல நீ அதிகமா பேச அப்ப கேட்டுக்கிட்டே நீ ஒருத்தரை குறை சொல்லிட்ட ப்ரூஃப் காட்டு. இல்லன்னா நான் நீ என்ன சொல்றியோ அதேதான் உன் பேரு. இதுக்கு மேல உன்னை அப்படித்தான் நான் கூப்பிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போ. சின்ன குழந்தை பால்வாடின்னு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்குதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன குழந்தை பால்வாடி புள்ளன்னு நானும் பார்த்துட்டு இருந்தா, நீ டெய்லி போறது ஒரு கட்டிங்க போட்ட உடனே கிளம்பிட வேண்டியது, மைக்க பிடிங்கிட்டு ஆட்டிட்டு வர வேண்டியது. நேற்று இன்னைக்கு என்னடா மத்தியானம் எல்லாம் லேடிஸ்லாம் அடி வாங்கிட்டு போயிருக்க. யார் அந்த லேடி எல்லாம் போட்டு அடிச்சுக்காங்க உன்னை? எவ்வளவு கேவலமாக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் தான் வளர்த்து விட்டாங்க இவனுக்கு எல்லாம் மைக் கொடுத்து அப்படி எல்லாம் பேசுறாங்க. அசிங்கமா இருக்குடா. மத்தியானம் 4 மணிக்கு வன்மம் வரலாம்டா செல்லக்குட்டி, வன்மம் வரலாம். இன்னும் நான் உன் பொறப்பு இன்னும் இங்க 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 டேஷ்லாம் வச்சிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல நீ ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் போறேன். இன்னைக்கு இல்லைன்னா நவீன் சொல்றது எல்லாமே உண்மையாயிடும். ஏகே நவீன் உனக்கு திட்டுறான் பாத்தியா, அத்தனையும் ஆமா ஆமான்னு நீயே சொல்ற மாதிரி இருக்கு. மைக்க பிடிச்சோன்னு உங்க அண்ணன் பேர் தான் சொல்ற. உங்க அண்ணனுக்கு தான் ஒரு பேர் வச்சுக்காங்கல்ல விஜய்ன்ட்டு, அது சரியில்லையா? நீ என்ன மாத்தி வைக்கிறது? நீ என்னடா பேரை மாத்தி வைக்கிறது? உங்க அண்ணனுக்கு பேரை ஏற்கனவே ஜோசப் விஜய்னு அவரு மாத்திச்சிருக்காரு. நீ எப்ப பார்த்தாலும் இந்த லியோல இருந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து இதெல்லாம் ப்ரோ எப்படி வன்மம்னு சொல்றது என்னன்னா, ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் உங்கள்ட்ட இப்ப பேச வந்தது என்னன்னா, ஒரு பர்சனலா நீங்க என்ன ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு நான் பேசினேன். பட் ஃபேன் ஃபைட்னு வரும்போது அது காமனா வரும். அந்த இடத்துல நான் பேசக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கும். சோ நீங்க வந்துட்டு இவர் இப்படி பண்றாரு பாருங்க, உங்க ஃபேன் அப்படி பண்றாங்க, எல்லா ஃபேன்லயும் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க தான். பட் அவர் பேசுற விஷயம் நியாயமா இல்லையானே ஃபேன் ஃபைட் ப்ரோ. உங்க ஃபேனை இவ்வளவு கேடு கட்டுத்தனமா பண்றாங்க, நீங்க லைவா பாக்குறீங்க. இல்ல ப்ரோ, அதான் நீங்க வந்து அது ஃபேன் ஃபைட்டா வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு அது தப்பா இல்ல சரியான்று அங்க நான் வந்துட்டு உங்களுக்கோ இல்ல அவங்களுக்கா சப்போர்ட் பண்ணுவேன். அது வேற. நான் இப்போ உங்கள்ட்ட பேச வந்தது நீங்க பர்சனலா பண்ண ஆக்டுக்கு நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கேட்கதான். அவர் சிம்பிளா சொல்றாரு, உங்க அப்பா ஒத்துக்கிட்டேன். டேய் நிறுத்துறா. உங்க அப்பா பேர் என்னன்னா இன்ஷியலை மட்டும் சொல்லு, பக்கத்து வீட்டுக்காரனை இழுக்காத. புரியுதா? இப்ப பதில் சொல்லு. பாத்தீங்களா ஒரு ப்ரோவோகேட்டிவ் எப்படி பேசுறாருன்னா? அவர் என்ன தப்பா பேசினாரு? கெட்ட வார்த்தை ஏதாவது பேசினாரா? இல்ல என்ன கார்த்திக் சொல்லுங்க. ஆகாஷ் கையை தூக்கிட்டு சொல்லுங்க. சரி பொண்ணு இல்ல சார். டுமில்க்கு போங்க சார். எப்படி சார் இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா நான் போடுற சில ட்வீட்டுக்கெல்லாம் ஏன் சார் அபியூஸ் பண்ணிட்டு போடுறீங்க? எனக்கு அது புரியல சார். நான் வெயிட்டிங் உங்ககிட்ட தான் பேசணும் ஆசைப்பட்டேன். வாங்க பேசுங்க வாங்க சார். நான் பேசணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும் என்ன ஆசைப்பட்டீங்க. டீசெண்டா பேசுங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. சொல்லுங்க சார். நான் டீசெண்டா சார் பேசுறேன். இன்னும் உங்களுக்கு சார் தானே பேசுறேன். அது டீசென்ட் இல்லையா? சரி பரவாயில்ல. சொல்லுங்க சார். என்ன என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்க சார்? சொல்லுங்க சார். இல்லங்க உங்க கமெண்ட்ல தான் போட்டேன். என்ன பிரச்சனை இப்போ? என்ன கமெண்ட் போட்டீங்க? என்ன போட்டேன்? அபியூஸா போட்டேன். இப்போ மேல எடுத்து போடுங்க. அபியூஸா போடவே கிடையாது. அபியூஸா போட்டது நம்ம மேல எடுத்து போட்டோம்னா இந்த நாக்கு புடிச்சு செத்து போயிடுறீங்களா இல்ல இந்த ஐடி ரீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறீங்களா? அபியூஸா எடுத்து போடுங்க. அதுதான் சார் சொல்றேன். நீங்க அபியூஸா போடலன்னா அது இவரே இன்னொரு ஐடியில போய் ரீட்வீட் பண்ணிக்கிறாரு. யாரும் வேற யாரும் பதிக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க சார். அபியூஸா நீங்க போட்டதை நான் எடுத்து காமிச்சா ஐடி ரீஆக்டிவேட் பண்ணி போயிடுறீங்களா? ஆமாங்க. இல்ல இப்பவே கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறீங்களா? இப்ப நான் எடுத்து காமிச்சேன்னா சரிங்க ஃபர்ஸ்ட் போடுங்க. அதை விடுங்க. இப்ப வேற என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? அதுக்குதான் நான் மேலே வந்தேன். அதை எப்படி விட முடியும்? சரிங்க. அந்த வன்மத்துல அபியூஸா போட்டுருக்கலாம்.
ஓகேவா? நான் என்ன ட்வீட் போட்டிருக்கேன், நீங்க என்ன ட்வீட் போட்டிருக்கீங்கறத எடுத்து காட்டணுமா அப்போ? சரிங்க, எனக்கும் வன்மம்னு ஒண்ணு வரும் இல்ல, நீங்க வந்து ப்ரோவோக் பண்ணீங்க, நான் வந்து அப்படியே வாங்கிட்டு இருக்க மாட்டீங்க. நான் ப்ரோவோக்லாம் பண்ணல, நான் போட்டது வேற விஷயம். யோ இரு, எல்லாத்துக்கும் வன்மம்னு ஒண்ணு வரையா? நான் வன்மத்தை வாங்கிட்டு இது பண்ண முடியாது ஆக்சுவலி, புரியுதா? இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். நான் வன்மம் போடல சார், நான் மேல ஷேர் பண்றேன் சார். நீங்க அதுக்கு என்ன சொல்லிருக்கீங்கங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க சார். சரி, போடு ப்ரோ, போடு ப்ரோ. சார், if you don't mind, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன வயசு, உங்களுக்கு என்ன ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரதர்? இல்ல அதெல்லாம் தேவையில்ல. நான் வந்து தேவையில்லாம எல்லாத்தையும் வந்து போட வேணாம்னு பேசுறீங்க. என்னையும் கோ ஃபார் தி ஜாப்னு சொல்றீங்க. நான் என்ன வேலை பார்க்கறேன் உங்களுக்கு தெரியுமா? அட்ரஸ் பண்ணுங்க சார். எப்படி அட்ரஸ் பண்ணுங்க சார்? நீங்க சொல்லுங்க சார். நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி வந்து. இல்ல சார் சொல்லுங்க சார். நீங்க உங்களை எப்படி சார் அட்ரஸ் பண்ணுங்க சார்? அதுதான் சார் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, எனக்கு தேவையானது நான் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது கோ ஃபார் தி ஜாப்ஸ் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் போடுங்க சார், மேல போடுங்க சார். அந்த போஸ்ட் நான் தேவையில்ல, நான் வேற போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த போஸ்டுக்கு எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இதுல நான் என்ன ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க என்ன போட்டிருக்கீங்க, யாரை நீங்க திட்டணும், எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையை பாக்குறீங்க? யாரு என்ன எதுவும் தெரியாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் எவனையும் சொல்லல. எங்க ஆளுகிட்ட சொன்னா உன்னையெல்லாம் உண்மை விடுவாங்களா? தம்பி என்ன அது மேல தம்பி டெமிலுக்கு போவாங்களே என்ன பாருங்க, இங்க வந்து ரொம்ப டீசெண்டா பேசுறேன்ட்டு கமெண்ட்ல இப்படி கழுவி விட்டு வச்சிருக்கிற. ஒரு 12 லட்சம் சம்பளம் வாங்குறவன் பேசுற பேச்சா இதெல்லாம்? என்ன கமெண்ட் மேல வரலையே? ஷேர் பண்ணிருக்கிறாப்ல, நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்து போட்டுருக்கிறேன். கார்த்திக் ப்ரோ ஷேர் பண்ணிருக்கிறாப்ல, பாருங்களேன். இதுல வேற ஏகேன்னு விஜய் ஃபேன்ஸ் ட்வீட் வேற. விஜய போட்டு அஜித்தை போட்டு திட்டி ஏதோ போட்டிருக்கிறான் கமெண்ட் செக்ஷன்ல. ரீசெண்டா அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம படுத்தாரு இல்லையா, ஒரு சின்னதா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இவர் போட்டிருக்கிறாரு. அதுக்கு கார்த்திக் ப்ரோக்கு போயிட்டு கார்த்திக் போயிட்டு ரிப்ளை பண்ணிருக்கிறாங்க. ப்ரோ இது தப்பான ட்வீட் தான், நான் அப்பாலஜைஸ் பண்றேன். யார்ட்ட இப்ப பண்ணுங்க, இப்ப பண்ணுங்க. பண்றியா செருப்பால அடி போடுங்க ராஸ்கல். இதெல்லாம் என்னது அப்பாலஜைஸ் பண்றாரா தம்பி? நீ என்ன பண்றனா, இப்ப நீ என்ன பண்றனா ட்வீட்டா போடுற. தம்பி இப்ப நீ என்ன பண்றனா ட்வீட்டா போட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு ஒரு ட்வீட்டா போடு. இங்கிலீஷ்லயே போடு இல்ல தமிழ்லயும் போடு. நான் ட்வீட்டா போடுறேன். இப்போ நம்ம பேசலாமா வேணாமா? அவர் கேட்டதுக்கு முதல்ல நீ பண்ண தப்புக்கு முதல்ல பிராஜெக்ட் முதல்ல தேடு. இது ரஜினி ஃபேன் ஸ்பேஸா இல்ல வேற இது காமன் ஸ்பேஸ் தான். இது காமன் ஸ்பேஸ் தான். நான் என்ன ரஜினி ஃபேன் சொல்லி அலோட் போட்டுருக்கேன். உனக்கு என்ன நானு உனக்கு ரஜினி ஃபேன் யார் பேசுறா? நீ பண்ண தப்பு தானே. என்ன ஸ்பேஸ் வந்து கேட்டா இது அபிஷேக் பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடா அந்த ட்வீட்ல உள்ள தம்பி நீ பண்ணது அபியூஸ் என்ன இப்படி சிரிப்பு? அவர்தான் டுமில் கூப்பிடுவானோ அவர்தான். டுமில் டேய் அது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் என்ன வெக்கமே இல்லாம ஸ்மைலி போடுற. இதுக்கு தான் இல்ல இதுக்கு தான் விஜய் ஃபேன்ஸ் இதுக்கு தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாப்ல விஜய் எல்லாரையும் அபியூஸ் பண்ண சொல்லி. டுமில் நீ வச்சு நீ போட்ட எல்லா கிட்டயும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஃபோல்டரை போட்டு வச்சிருக்கேன் சிஸ்டம்ல. நீ எப்படி வந்து எந்த மூத்துல வந்து ஓட்டு கேக்குன்னு பாப்போம். எல்லாத்தையும் நான் வந்து இறக்குவையா கார்த்திக் ப்ரோ, அது எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேன் பிரதர். எனக்கு காட்டவே இல்ல அந்த கமெண்ட். தப்பு தான், நான் ஒத்துக்கிட்டேன். அதை விட்டுருங்க ஓகேவா? தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கறலாம் என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியல. தப்பு பண்ணிடுவீங்க ஒத்துக்கிறீங்கன்னா என்ன நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? உன்னை ஒவ்வொருத்தரையும் விட்டுட்டு இருப்பாங்களா? உன்னைய வெக்கமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்க. அபியூசர் இல்லன்னு நீ அபியூசர் தானே டுமில? சரணே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டுமில் பாருங்க, இது பாருங்க டுமில், நீ அபியூஸ் பண்றது இது பண்றதெல்லாம் ஓகே. எங்க நீங்க நான் கேக்குறதுக்கு டைரக்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ண பாப்பா, அது பண்ண மாட்டேன். வேற ஏதாவது ஆக்டரை இழுத்து பேசுவேன், அபியூஸ் பண்ணுவேன். அப்புறம் என்ன டாஸ்க்? பதில் சொல்லுப்பா. என்னைக்காவது கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிருக்கீங்களா? டுமில் நீ வீரன் தானே? நீ வீரன் தானே? எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் சொல்லு டுமில், எனக்கு ஒரே ஒரு சத்தியம் ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. இந்த நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்பேஸ் விட்டு போகாம நின்னு தைரியமா நீ ஒரு உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா நின்னு பேசிட்டு போ. போக மாட்டீல? போக மாட்டீல? இருக்கேன்டா. போக மாட்டீலடா?
டேய் நீ மரியாதையா பேசுற. பயந்துட்டு போக மாட்டீல? இவங்க மைக்ல இருந்தா நான் பேச மாட்டேன்னு பயந்துட்டு ஓட மாட்டீல? டுமிலே யோசிக்கிறான், ஓடலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பாரு, விழுப்புரத்துல ஓடுன மாதிரி ஓடுனீங்கன்னா அப்புறம் பாத்துக்க. டுமிலே டேய் திட்ட மாட்டேன்டா, பேசுறா. கெட்ட வார்த்தை பேசாத நவீன், அவன் தப்பு பயந்து ஓடுறான். அவன் சொன்னேன் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பேசு. ஒரு அபியூசர் அவன் இருந்தா நீ யாரு? நீ யாரா? எப்படியா அப்ப அவனை நான் அபியூஸே பண்ணலடா புண்டாம அவனே. நவீன் அவன் போற நவீன் நான் சொன்னேன், இதுக்கு தான் நவீன் நான் சொன்னேன். அவன் ஓடிடுறான் நவீன். இல்ல 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 கபிலன், நானே கேக்குறேன். அவன் போறதுல ஆமா நான் போட்டேன் ஆனா சாரின்றான். அதை போட ஒரு ட்வீட் கூட போட மாட்டேங்கிறான். இதுல என்ன வரப்போகுது எங்களுக்கு சொல்லுங்க? அவன் குடிச்சிட்டு போதைக்கு ஊருக்காக சுத்திட்டு இருக்கான். எச்சக்கல நாய் அது. அது என்ன சொல்லுச்சு? ஆமா நான் போட்டேன். சூடா இருக்கீங்க. கார்த்திக் ப்ரோ சூடாயிட்டாப்ல, ஜிப்சியும் சூடாறாப்ல இன்னைக்கு. அப்படின்னு இல்ல, அவனை நானும் பாத்துட்டு இருக்கோம். திருத்தோன்னு யாராவது வரைக்கும் அபியூஸ் பண்ணுமா அவனை? இல்ல இவன் என்னன்னா இங்க உத்தம மாதிரி பேசுறான், ஆனா கமெண்ட் பூரா அபியூஸ் தான் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இதுன்னு இல்ல, அவன் எப்பல இருந்து அப்படித்தான். அவன் இந்த டெத் அபியூஸ் இங்க பாருங்க, சாதாரணமா கலாய்க்கான விட்டுறலாம். இந்த மாதிரி தேர்ட் ரேட் எல்லாம் வச்சு ட்ரோலுக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் தெரியல. சினிமால அவர் வந்து அப்பையில இருந்து டாடா காமிச்சிட்டே இருக்காரு. அது சொல்லு அப்துல், சொல்லுப்பா. இல்ல ப்ரோ, அவர் வந்து இந்த தலை வந்து பிரெயின்ல ஆபரேஷன் பண்ணப்போ அபியூஸ் கழுத்து சின்னதா ஒரு மைனர் ஆபரேஷன். அது வந்து எனக்கே என்னன்னு தெரியல ப்ரோ, கேட்டன மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தளபதி ஃபேன்ஸா நிறைய பேர் வந்து ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க, தலைக்கு சீக்கிரம் சரியாயிடும் ப்ரோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் ஏகே ப்ரே பண்றோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபுல்லா சப்போர்ட் தான் பண்ணுவோம். நீங்க சொல்றது சின்ன சின்ன ஐடிக்கள் நீங்க பேசிக்கிறது. பெரிய பெரிய ஐடிக்கெல்லாம் வன்மத்தை தான் இருக்கணும். விஜய் ஃபேன்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியில இருந்து மங்காத்தடால இருந்து ஐடியில இருந்து பெரிய பெரிய ஐடிகள் எல்லாருமே வன்மத்தை தான் இறக்கினானுங்க. நான் டிஎல்ல பார்த்தேன், வேணா நான் அந்த ஹேஷ்டேக்ல உள்ள போய் பார்த்தோம்னா அவனுங்க டெத் அபியூஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் பார்த்தேன். நான் பாத்திருக்கேன். ஆனா அது வந்து ஒரு டயத்துக்கு மேல அந்த லால்ஸ் எல்லாம் ஆடியோ லான்ச் நடந்துச்சுல ப்ரோ, நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட விஜய் ஃபேன்ஸ் வந்து நாங்க ரஜினிகாந்த் வந்து ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லால்ஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு 5 நாள் தான் இருந்தான். உனக்கு ரெக்கார்டிங் ஸ்பேஸோட நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். உனக்கு ப்ரூஃபோட உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். விஜய் ஃபேன்ஸ் ஒரு 2 நாளைக்கு அமைதியா இருந்தா, 3ஆவது நாள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு உட்காந்துக்கிட்டு தலைவரை யூஸ் பண்ணிக்கிட்டு தலைவரை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ரீசெண்ட் டைம்ல தலைவரோட இப்ப ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று வந்துச்சு தெரியுமா? 171 ஃபர்ஸ்ட் லுக். அதுக்கு என்னென்ன வேலையை பார்த்தானுங்க தெரியுமா உனக்கு? வேட்டையனோட ட்வீட் ஒண்ணு இருக்கு, வேட்டையனை லைக் அட் ஒரு ட்வீட் போட்டான். அதுக்கு என்னென்ன மாதிரி வன்மத்தை இறக்குறானுங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு தான் வேணும்னே நாங்களே கிளாஸுக்கு வாடான்றோம். கிளாஸ் ஓகே, அங்க பாப்பா எதுவும் இருக்கு பேசிட்டு இருப்பா. நான் என்ன சொல்றேன், துமில் குப்பம் வாழு மட்டும் இல்ல, நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து அபியூசர் விஜய் ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு மைக்கு வாங்கி பேசுறதுல பயமா இருக்கு. அப்படின்னா நான் இப்ப அந்த பையன் சொன்னா நவீன் ஐடி நான் மைக்ல இருந்தா நான் பேச மாட்டேன்னு ஓடனா இல்லையா, அந்த மாரி வேற யாராவது மைக்ல இருந்தா நான் பேச மாட்டேன் அப்படின்னா, இப்ப சி கார்த்திக் பெருசா ஃபேன் ஃபைட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. சி கார்த்திக் நியாயமா ஒரு கேள்வி கேட்டாப்ல, அந்த பையனுக்கு திராணி இருந்ததுன்னா பதில் சொல்லிருக்கலாம். விஜய் ஃபேனா தானே இருக்கிற, ரொம்ப தைரியமான ஆளு தானே, அப்ப நீ தைரியமா மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல. ஆமா நான் போட்டு தப்பு தான் மன்னிச்சிங்க அப்படின்ட்டு நீ ஓப்பனா எடுத்து ட்வீட்டா போட்டுருந்துருக்கலாம். ஸ்பேஸ்ல மட்டும் நீ ட்வீட் போட்டு ஆளரி அது மாதிரி தான் கேட்டாப்புல, ஆமா சாரி அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா இவன் பண்ற தப்ப வெளில யாருக்கும் சொல்லக்கூடாது, வெளில யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஆனா மத்தவன் பண்றது அதுக்கு ரியாக்ஷன் எவனா பண்ணானா நீ எப்படி பண்ணலாம், அது தப்பு அப்படின்றான். அந்த பையன் பயப்படுறான். யாரும் பண்ணல, இவன் ஐடிக்கே இவனே வந்து அது கீழ கமெண்ட் பண்றான். சின்ன பையன் ஜிப்சி. ஆக்சுவலா இவனை நீங்க முதல்ல நான் ஒரு 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 மென்டல் அவன். ஆக்சுவலா அவனை வந்து டாக்டரை காட்டணும். ஏன்னா அவன் வந்து நிறைய வேலை பார்க்கல ஜிப்சி. நான் சொல்றேன் இல்ல அவன் வெளில வேலை பார்க்கல, ஏதோ ஒண்ணுல செம அடிக்டடா இருக்கான். சொல்றேன் அவன் வெளில வேலை பார்க்கல, அவன் பணக்கார பையன். அவங்க அப்பா வீட்லயே வச்சிருக்கிறதுனால வீட்லயே சரக்கு அடிச்சுட்டு இங்க ட்விட்டர்ல என்ன நடக்குது ஏது நடக்குது, ஒண்ணுக்கு 3 ஐடி வச்சிருக்கான். 3 ஐடி வச்சிருக்கிறான்னா அவன் ட்விட்டர்ல அவன் வெளில வேலை இருக்கிறான். எவனா நீங்களே சொல்லுங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறான்னா ஒரு ஐடி வச்சு மெயின்டைன் பண்றதே கஷ்டம். 3 ஐடி 4 ஐடி வச்சிருக்கிறான்.
இந்த லட்சணத்துல இவங்க கூட யாராவது வந்து பேசணும்னா தராதரம் பாக்குறாராம். எனக்கு நீ இவ்வளவு சேலரி வாங்கினாதான் என் கூடலாம் நீ பேசணும் அப்படின்னு பார்த்தா விஜய் என்ன சம்பாதிக்கிறான்? இல்ல நேத்து 12 லட்சம்னா இன்னைக்கு கேட்டா 49 லட்சம்ன்றோம். எப்ப இந்த 12 லட்சம் ஏற்கனவே இல்ல சொல்லிட்டான் அவன் முன்னாடி ஸ்பேஸுக்கு வந்தப்ப 23 வயசுன்னா அப்புறம் 26 எனக்கு ஒண்ணு வயசுன்னா புரியல. இன்னைக்கு கேட்டா 30 இதுல விஜய் வயசுன்றான். படத்துக்கு 50 கோடி சம்பளம் ஏற மாதிரி 200 கோடி 250 அது மாதிரி கோடி. டெய்லி ஏத்திட்டு போறோம். ஏன்னா மாச சம்பளம் 12 லட்சமா? ஆமா. இல்ல அதுவும் இன்னைக்கு 49 லட்சம் ஆயிடுச்சு. என்னது மாசம் 12 லட்சமா? இல்ல எனக்கு புரியல. அப்போ அப்பாக்கா இருக்கும் ப்ரோ, அப்பாக்கா இருக்கும் ப்ரோ. ட்விட்டர்ல ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஃபேன் ஃபைட் பண்ண சொன்னா பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல திடீர்னு நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் தெரியுமா? இது குடியுரிமை சிடிசி காமின்னு வேற கேக்குறான். சிடிசி காமி அப்படின்றான். இதுல இந்த குடியுரிமை ஸ்டைல் அவன் தான் சொல்லிட்டு இருந்தான், நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு சரக்கு அடிக்கிறேன் தெரியுமா, நான் அடிக்கிறது ஸ்காட்ச் தெரியுமா அப்படிம்பா. இப்படிதான் அவனும் வார்த்தையை விட்டான். ஆமா பேசிட்டே இருக்கும்போது தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிம்பா, நீ என்ன வேலை பாக்குறப்பா, நான் ஒரு ராத்திரிக்கு நான் 1000 ரூபாய்க்கு சரக்கு சாப்பிடுறேன் தெரியுமா, 1000 ரூபாய் பாட்டில் சரக்கு சாப்பிடுறேன் தெரியுமா அப்படிம்பா. அடுத்தது வந்து இவர் வந்து என்னது மாடு மேய்க்க, நீ எல்லாம் மாடு மேய்ச்ச வேண்டாம் அப்படிம்பான். இப்படிதான் என்ன திட்டினான், இப்படிதான் வந்தான் என்கிட்ட. இவங்களுக்கு பேச தெரியலன்னா நீ என்ன வேலை பார்க்குற, நீ என்ன சாமி கும்பிடுற, நீ என்ன ஆளு, இந்த மாதிரி வருவானுங்க. சரி சரி கபிலன், நான் என் பேஸ்ட் இப்ப போட தயாரு. அவனை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. அட நீ வேற அவனெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ வேற பேஸ்லிப் வேற போட்டு. இல்ல எனக்கு இல்ல எனக்கு நான் டென்ஷனே ஆக மாட்டேன். இவன் சும்மா சும்மா கூட வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். கார்த்தி அவனெல்லாம் சீரியஸாலாம் எடுத்துட்டுலாம் சண்டை போடக்கூடாது, ஜாலியா அடிச்சு விடணும், சீரியஸே ஆகக்கூடாது. அவன் அவ்வளவு சீனே கிடையாதுன்றேன். ஐயோ ஆமா, கீழே ஜெய் ஆகாஷ்னு ஒரு மைக் கேக்குறாப்ல, மைக் கேக்குதா உங்களுக்கு? ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லலாம், பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே டன் சொல்றேன். நான் பக் கிளியர் பண்ணிட்டு வரேன், என் சைடுல இருந்தாலும் இருங்க. இவன் எம்ஐட்ட மட்டும் இல்லைங்க, எல்லார்கிட்டையும் போய் வாய வச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் தேவையில்லாம. நவீன் தான் பெர்ஃபெக்டா ஒரு வீடியோ போட்டாரு, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, மியூட்ல போட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தா. கார்த்திக் ப்ரோ இல்ல அவரு அதாவது எப்படின்னா எங்க என்ன பேசணுங்கிறது தெரியாது. பிளஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல நம்ம ஏதாவது சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், அந்த இடத்துல வந்துட்டு இது எதை அந்த இது காலையில பொண்ணுங்க ஸ்பேஸ்ல போய் அடி வாங்கினா தெரியுமா, செம அடி வாடா. நான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் ரெக்கார்டர் கார்த்திக் ப்ரோ ஜெய் ஆகாஷ் காட்டல. சோ ஓகே இப்ப காட்டுது, ஜெய் ஆகாஷ் காட்டுது. டுமில்க்கு போவாள் தம்பி, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நீ யாராவது ஒருத்தரை நீ கெட்ட வார்த்தை சொல்லி உன் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தாலும் அப்புறம் நீ போயிடுவேன். அப்புறம் நான் வந்து மற்றவங்க இப்போ நவீனோ இல்லை வேற யாரோ வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னா இதாயிடும். நியாயமா இருந்தா நியாயமா நடந்துக்க. ஒன்னால நாகரிகமா பண்ண முடியும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன் நவீன். கெட்ட வார்த்தை நீ பேசுனீன்னா டுமில் பதிலுக்கு அவங்களும் பேசுவாங்க, சரியா? நீ கெட்ட வார்த்தை பேசாம நாகரிகமா பேசு, நாகரிகமா நீயும் பேசு நவீன். ஒரே செகண்ட், ஒரு சின்ன விஷயம் நடுவுல ஒரு வார்த்தை விட்டாரு, அதுதான் உன்னதான் சொல்றேன் பேசுது. அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஓடக்கூடாது நீ. ஜெயகாஷ் ஒரு நிமிஷம், ஜெயகாஷ் ஒரு நிமிஷம் இருங்க. டுமில்க்கு போவாள், மைக் ஆன் பண்ணுப்பா. கார்த்தி மைக் ஆன் பண்ணுப்பா. இல்ல ப்ரோ, நீங்க இப்படி வந்து கம்ப்ளீட்டா வந்து இது பண்ணி ஷோ பண்றீங்கல்ல, நான் ஃபேன்ல தான் இருக்கேன். நீங்க இல்ல இது வந்து விஜய் ஃபேன்ஸ் மரியாதை கொடுத்து பேசுறதே அதிசயம். நானு ஒருத்தன் மூளையில ஆபரேஷன் பண்ணாங்கன்னு ஒருத்தன் அம்மா போய் பார்த்தாரா இல்ல அப்பா போய் பார்த்தாரா? அத மட்டும் நீ பேசுறதுக்கு தான் பதிலு. ஒருத்தன் இப்பயே சொல்றேன் நவீன் நீங்க அவன் அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை பேசுறான், நீங்க எதுக்கு ப்ரோ கேட்காம இருக்கீங்க? இல்ல கேட்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவரு பண்ண இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க எவ்வளவு அபியூசிவா பேசுறாங்க. இல்ல நான் அதுக்கு வரேன் ப்ரோ. உங்களுக்கு அவங்க இல்ல நீ அப்ப பேசினதுக்கு உன்னை அபியூஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பேசுங்க, யாரோ ஒருத்தர் அவங்க கூட பேசுங்க. 3 பேர் சேர்ந்து பேசுறாங்க, யாரோ ஒருத்தர் அவங்க கூட பேசுங்க. நீ பேசுறதை விட நாங்க அபியூஸ் பண்ணிட்டோம், நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் உங்களை வரேன், நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேன் ஃபைட்டா ஒரு ஆக்டரை பத்தி பேசினதுக்கு அடுத்தது அப்புறம் பேசலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா பேசலாம். நீங்க பண்ணது வந்துட்டு சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆக்டரை வச்சு அவரை அபியூஸ் பண்றதுங்கிறது அடுத்த கட்டம்.
நீங்க ஒரு பர்டிகுலரா ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஐடியும் நானும் நிறைய ட்வீட் பார்த்தேன். ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு இதையும் பேசிட்டு இருக்கீங்களா? அது வந்து சரியான விஷயமா? அவங்க வந்து உங்கள்ட்ட ஏதாவது டைரக்டா இல்ல எந்த இருங்க பதில் சொல்ல விடுங்க. ஆலரி பதில் சொல்ல விடுங்க. தம்பி துமில் சொல்லுப்பா. இல்ல இல்லங்க நீங்க கேள்வி கரெக்ட் தான். பட் ஸ்டில் நான் வந்து ஃபேக்சுவலா பண்ணிருப்பேன் தவிர்த்து ஒரு அபியூசிவா எதுவுமே போட்டது கிடையாது. அபியூசிவா போட்டுதான் மேல ஷேர் பண்ணிருக்காரு. நீ அபியூஸா அபியூசிவா போடல. இல்ல அபியூஸா போடல. நீ அபியூஸா இப்பயே பேசுனீங்க ஸ்பேஸ்லயே. இல்ல டிஎல் ஃபுல்லா அபியூஸ் தான் இருக்கு அவன் ஐடில. இல்ல இப்ப ஸ்பேஸ்லயே பேசினானே, அதனால தானே நான் மேலேயே வந்தேன். டேய் இல்ல கார்த்திக் ப்ரோ இப்ப சொன்னல அதுக்கு சாரி கேளுடா. உன் வயசு என்ன? இப்ப பேசுனதுக்கு நீ சாரி கேளு. உன் வயசு என்ன கார்த்தி? உன் வயசு என்ன? உண்மையா சொல்லு. 30 ஆல்ரெடி. என்னடா 30ன்ற? அன்னைக்கு போன மாசம் தான் வரும்போது 26ன்னா இவனுக்கு 16 17 தான் இருக்கும். ஏண்டா 30 வயசு இல்ல அவனுக்கு. அண்ணனுக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இல்ல பாத்துக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த ராகிங் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி தெவடியா பேசுறதுக்கு அப்படிதான் பேசுவாங்க. ஆகாஷ் அஜித் சார் அபியூஸ் பண்ணிட்டு மொத்த நான் இவ்வளவு பொறுமையா பேசுறதே அஜித் உங்ககிட்ட எல்லாம். டேய் அவன் காமெடி பேசுறா. நின்னு அடி வாங்குவான். உண்மையில தப்பு பண்ணிட்டேன். மன்னிப்பு கேளு. பெங்களூர் மேல ட்வீட் போட்டு மன்னிப்பு கேளுடா. ட்வீட்லாம் போட முடியாது. என்ன ட்வீட்லாம் போட முடியாது? அது எப்படிங்க அபியூஸ் மட்டும் பண்ணுவீங்க? ட்வீட்ல மட்டும் மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? நான் சொல்லல. இவள அபியூஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா எப்பறா போடுவான்? கார்த்தி ப்ரோ உங்களை என்ன பண்ணா? வேண்டாம்டா விட்டுறா. அந்த மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க நவீன் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அது ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் இன்னொரு மொபைல்ல இருக்கு. இன்னொரு ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். என்ன கரெக்டா நான் வேற ஏதோ போட்டுட்டு இருக்கேன். வேற ஏதோ நியூஸ் சேனல் இல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ரீப்ளே பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டிஎம்ல ஷேர் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா பண்றேன். உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டவன் தான். ஓகேவா? என்கிட்டயா? ஏன்டா என்ன பேசணும் சொல்லு. எங்க நம்ம தளபதி அவரு எங்க சினி கிங்ஸ்லி அவன் மூஞ்சில துப்பி விடுங்க. கபிலன் துப்பி விடுங்க. ரோடி மச்சான தேடுறாப்ல. மூஞ்சிய பாரு. மூஞ்சி கிங்ஸ்லி கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் கொஞ்சம் வேலையில ஒர்க்ல இருக்கிறான். ஏன் என்ன மேட்டர்? கிங்ஸ்லி தான் பேசணுமா? சரி சொல்றேன். ஆகாஷ் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆகாஷ் கேட்டுரு. இல்ல டுமில்ட்ட கொஞ்சம் பேசணும். டுமில் இருக்கீங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஆமா. எந்த ஸ்பேஸ் ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்பேஸோட டாபிக் என்ன? இந்த ஐபிஎல் ஸ்பேஸா சொல்லுங்க. மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு ஸ்பேஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 90s கிட்ஸ் வர்சஸ் 2K கிட்ஸ், ஐ மீன் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது போயிடுச்சு. ஓகேங்களா? நான் உள்ள வந்ததும் டேய் நீ வந்து ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு வந்திருக்க, ரஜினி ஃபேன்ஸ்னா வந்து ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாம ரஜினி ஃபேன்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சுங்க. என்ன டுமில என்ன கொழுப்பா உனக்கு? என்ன கொழுப்பா? சரி சென்னையில தானே இருக்கிற. எந்த ஏரியால இருக்கிற நீ? சென்னையில? அதெல்லாம் பாத்துக்கிறேன். சென்னையில தான் இருக்கியா நீ? டேய் தம்பி நீ சென்னையில தான் இருக்கியா? எந்த ஏரியா சொல்லு, மீட் பண்ணலாமா? இருங்க ப்ரோ, நான் கிளம்பிடுவேன். ஒரு செகண்ட். நீ தான் 12 லட்சம் சம்பாதிக்கிறல. ரஜினி ஃபேன்ஸ்னா உனக்கு ஃபேன் ஃபைட் தான் பண்ண வருவாங்களா? ஏண்டா டுமில அப்ப விஜய் ஃபேன்னா அபியூஸ் தான் பண்ணுவான். கரெக்ட்டா ஏத்துக்கிறியா? அண்ணா டீசெண்டா பேசுறேன்னா. எப்ப நான் பண்ணேன்? நான் சத்தியமா பண்ணலப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அப்படி இப்பதானே அபியூஸ் பண்ண நீயே ஒத்துக்கிட்ட. மன்னிப்பு கேளுடா. மத்தியானம் பேசினதுக்கு ரெக்கார்டிங் இருக்கு. டேய் மன்னிப்பு கேளுடா. தப்பு செஞ்சா மன்னிப்பு கேளுடா. அதான்டா நியாயம், அதான்டா மனிதத்துவம், அதான்டா ஹியூமனிட்டி. மன்னிப்பு கேளுடா. என்ன எவ்வளவுடா குடிக்கிற நீ? தண்ணி தான். இல்ல தாங்க இது அவுட் ஆகுது. இல்ல அவன் குடிச்சிட்டு இருக்கான். முடிய போகுது. 15 நிமிஷம் தான் டைம். செய்யறவங்க செஞ்சுக்கோங்க. டுமிலே
மன்னிப்பு கேள்றா, உன்னை நம்பி தான்டா ஓட்டே இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த மாதிரி தப்பு வேணா மன்னிப்பு கேட்க முடியும். சும்மா அதான்டா மன்னிப்பு கேளு, ட்வீட் போடு. டேய் தலைவர் அபியூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், அவ்வளவுதான். ஏய் அப்ப அஜித் அபியூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேள்றா. மொத்த முதல்ல நீ மரியாதையா பேசு. அதனா டேய் டெமில எல்லாரையும் அபியூஸ் பண்றீல, அப்ப மன்னிப்பு கேள்றா. ஏய் உன்னை நம்பி தான்டா இங்க ஓட்டே இருக்கு, விஜயோட ஓட்டே இருக்குடா, சொன்னா புரிஞ்சுக்கடா. சரி, அது கூட நீ அதை கூட இருப்பா. நான் வந்து ஒன்று கேட்கிறேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஸ்பேஸுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன் நான். நீ அதுக்கு பதிலுக்கு என்ன போட்டேன்றத மேல ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பார்த்தோம்? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, போடுங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன யாருன்னே தெரியாம தான் நீங்க மத்தியானம் வந்து என்கிட்ட பேசுனீங்க. சரி அப்ப கார்த்திக் யாருன்னு தெரியுமா? பெங்களூர் கார்த்திக் யாருன்னு தெரியுமா? நவீன் யாருன்னு தெரியுமா? இல்ல டுமில மைக் ஆன் பண்ண. அப்ப ஜிப்சி யாருன்னு தெரியுமா? நவீன் யாருன்னு தெரியுமா? பெங்களூர் கார்த்திக் சி கார்த்திக் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு மட்டும் ஏன் அபியூஸ் பண்ணி போய் ட்வீட் போட்ட? இவன் தெரியாது, என்றும் ரஜினி ரசிகன் உனக்கு தெரியாது. அப்ப உனக்கு சி கார்த்திக், நவீன், ஜிப்சி இவங்களும் தெரியுமா உனக்கு? அப்படியே உன்கிட்ட பேசலாமா தனியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். பேசலாமா அதான் பேசிட்டு தானே இருக்கும், சொல்லு. நான் என்ன யோசிச்சேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச கூடாது, என்ன பேச விடவே இல்லையா? நீ மரியாதை பேசுறான்னு டுமில நீ என்னடா வாடா போடாங்கற மரியாதை பேசுற. அவரு மரியாதை தானே பேசுறாரு உங்ககிட்ட. மரியாதையா பேசலாம்னா அபியூஸ் பண்ணுவேன் நானு, ஓகேவா? பாத்தீங்களா தெரியும்ல எப்படி பேசுவேன்ட்டு. அபியூஸ் பண்ணுவா சொன்னா உனக்கு இப்ப என்ன? உன்னை அபியூஸ் பண்ணா அபியூஸ் பண்ணுவா. நீ கெட்ட வார்த்தை ஏதாவது பேசினா அபியூஸ் பண்ணுவாப்லன்னு சொல்றாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. நீ நல்லா பேசு. கபிலா ஏகே அவனை இறக்கி விட்டு என்கிட்ட பேச, ஓகேவா? பை. ஏன் விஜய் ஃபேன் உனக்கு மைக் கொடுத்தனா அஜித் ஃபேனுக்கு மைக் கொடுக்க மாட்டேனா? நான் கரெக்ட்டா தான் கேள்வி கேட்டேன். இல்ல முடிஞ்சு போச்சு அது டைம், அவ்வளவுதான். அது நாக்கு பெறலா இதுக்கு மேல. அவ்வளவுதான். கடைசியா என்னமோ சொன்னா ஒன்னும் புரியல எனக்கு. முடியாது, அவ்வளவுதான். மிஞ்சி பண்ணா இன்னும் ஒரு ரவுண்ட் அடிப்பான், அடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து சாலிடா நிப்பான். விஜய் ரசிகன் எல்லாம் தைரியமான ஆளு, அவன்லாம் மைக்க வாங்கி பேசுவானுங்க. நீங்க மச்சான் வந்ததும் போயிட்டான். மச்சான் வந்துட்டானா? எல்லாம் மச்சான் வந்து காப்பாத்தி கொடுக்குறான். அந்த மச்சான் உதவி இருந்தா மலை கூட ஏறலாம்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிதான் இருக்கு கதை. கீழே கமெண்ட்ல ஃபுல்லா கிங்ஸ்லி ஓடியா அப்படிதான் கிடக்கு எல்லாமே. அந்த ராணா ஆஷிஷ் எங்கன்னு கேக்குறான். ஆகாஷ் ஒரு கேள்வி கேட்டாப்ல, அதுக்கு அவன் பதில் சொன்னான். அவன் கிங்ஸ்லி ப்ரோ எங்க அப்படின்னு கேக்குறான். என்ன கிங்ஸ்லி ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு தெரியல எனக்கு. கிங்ஸ்லி ஒன்னும் புரியல எனக்கு. வந்தோடனே கிங்ஸ்லி எங்கன்னு கேக்குறான். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா எங்க, வீட்டுக்கு வந்த இவங்க எங்க அப்படின்னு தேடுவாங்களே, அந்த மாதிரி வந்தோடனே ஸ்பேஸுக்கு வந்தோடனே கிங்ஸ்லி எங்கன்னு கேக்குறான். என்னமோ போங்க. ஏன் நவீன் அவன் தான் பயந்து ஓடுறான்ல, அப்புறம் அவனை அடிச்சு என்ன பிரயோஜனம்? புறமுதுகு காட்டி ஓடுறவனை அடிச்சு என்ன பிரயோஜனம் நவீன்? சொல்லு கிங்ஸ்லி. என் ஜாமி வந்திருக்கு, ஒருத்தர் கூட என்ன கூப்பிடலையே. உன் ஜாமி வந்திருக்கு. உன் ஜாமி பாரு புறமுதுகு கட்டி ஓடுது உன் ஜாமி. ப்ரோ நான் போறேன், நீங்களாச்சும் என்ஜாய் பண்ணுங்க, நான் போறேன். எனக்கு ஒத்து வைக்கல. உனக்கு ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன் நவீன், நீ டிஎல்ல போட்டுக்க. இதுக்கு மேல வாப்பா, ஜாலியா பேசுவோம் வாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, டுமில் குப்பம் மைக்கல்ல வாப்பா. தம்பி உன் மச்சான் வந்திருக்காப்ல, வாப்பா. மாட்டிக்கிறானே நிக்கின் பாத்து பென் பாத்து வர மாட்டிக்கிறானே. டுமிலோட மூணாவது ஐடியும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கா? இல்ல அவன் இல்ல ஒரே நேரத்துல 2 ஐடியிலுமே அவன் ஸ்பேஸ்ல இருக்கான், ஒரே ஸ்பேஸ்ல. அது எப்படி? அது பண்ணலாம் மேடம், பண்ணலாம். அது வந்து லேப்டாப்ல ஒரு லாகிங், போன்ல ஒரு லாகிங். அதான் சரி. அது ஒரு எக்கோ அடிக்காது? எக்கோ அடிக்காது. இல்ல எக்கோ அடிக்காது. ஆனா இவன லேப்டாப் வச்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் 12 லட்சம் சம்பளம் வாங்குறவன் ஒரு லேப்டாப் வச்சிருக்க மாட்டானா? என்ன கார்த்திக் ப்ரோ? எக்கோ எல்லாம் அடிக்கும், அந்த அளவுலாம் இவன் காதுல விழாது. இவன் போதலே இருக்கானே இப்ப பார்த்தாலும். ஆனா நடுல சி கார்த்திக் ஸ்வைங்கன்னு ஏறிட்டாப்ல, டெம்போ மேல ஏறிடுச்சு. ஜிப்சிக்கும் சி கார்த்திக்கும் மேல டெம்போ சர்ன்னு ஏறிடுச்சு.
இல்ல அப்படியே பேசிட்டு அப்படியே போற போக்குல கெட்ட வார்த்தை பேசிட்டு அபியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சாரின்னு சொல்லிடுவான் அதுக்கு. அதேதான் கபிலன் ப்ரோ. இப்ப நம்மள அவன் அபியூஸ் பண்றான்னா ஏதோ போடா சொல்லிட்டு போறான்னு விடலாம். இவரு போயிட்டு இவர் ட்விட்டர் படிச்சேன்னா உடனே இவன் அபியூஸ் பண்றதா பாத்துட்டேன். உடனே இன்னைக்கு அவனை விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. வருவான் ஆளரி வருவாப்ல. எங்க ஆளரி காணா? வருவாப்ல வெயிட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணுத்துக்கும் அவனை பதில் சொல்லவில்லை நீங்க யாரும். அது விஜய் ஃபேன்ஸ்லயே அவன் மட்டும்தான் கொஞ்சம் மெச்சூரிட்டா பேசுறான், கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசுறான். மத்த விஜய் ஃபேன்ஸுக்கு பேச தெரியாதனாலதான் அவனை பயப்படுறானுங்க. டேய் டுமில் குப்பம் வாழு, மேல போய் மைக்க வாங்கிறாதரா அப்படின்னு. இவன் மெச்சூரிட்டா பேசுறானா? மத்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அது பாருங்க, இவனா கெட்ட வார்த்தை பேசாம எங்கேயா எப்பயாச்சும் கெட்ட வார்த்தை பேசுறான். அவ்வளவா பேசுறது இல்ல. அவன் பேசினாலும் மத்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை தாண்டி வேற எதுவும் பேசுறியா மேடம்? அவங்களுக்கு சத்தியமா சொல்றேன், விளையாட்டுக்கு ஏதோ ட்ரிகர் பண்றதே சொல்ல. சத்தியமா சத்தியமா சொல்றேன். கபிலன் நீ பேசாதடா. இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட 2 வார்த்தை பேசலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன ப்ரோன்னா என்ன ப்ரோன்னா என்ன கபிலன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்தது அவனுக்கு. ஏன்னா என்னைக்கு அவர் மட்டும் அடிப்பாரு, இன்னைக்கு வரமுறைலாம் அடிச்சிட்டு இருக்கானே. காப்பாத்துக்கு ஒரு ஆள் இன்னைக்கு கிங்ஸ்லி இல்ல, அதனால அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. கிங்ஸ்லி இருந்தாது கிங்ஸ்லி சப்போர்ட்டுக்கு இருப்பான். இல்ல அவன் 1 hour முன்னாடி கிங்ஸ்லி டேக் பண்ணிருக்கான். மச்சான் ஓடி வாடா அடிக்கிறாங்கன்னு. கிங்ஸ்லி வர லேட் ஆயிடுச்சு. இந்த கிங்ஸ்லி பால போட்டு அடிச்சா தெரியும், இனிமேல ரூம் போட்டு அடிச்சா இன்னும் சரியான கிங்ஸ்லி. இல்ல கிங்ஸ்லி என்ன கிங்ஸ்லி இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? எவ்வளவு ரூம் போட்டு உங்களை கூப்பிடுறாரு, வந்து ரூம் போட்டு கூப்பிடுறாங்க. யாருங்க கூப்பிட்டா? ஒருத்தர் கூட டேக் பண்ணலங்க. அவன் வந்திருக்கான். ஏங்க அவனே பண்ணிருக்கான். அவனே டேக் பண்ணிருக்கான். கிங்ஸ்லி அதான் ரெக்கார்டிங் இருக்குல்ல, அந்த பையன் வீரமா பேசுவான். கிங்ஸ்லி நீ பாரு, இப்ப மைக் வாங்கிட்டு வந்திருக்கான், நல்லா பேசுவான் பாரு. கிங்ஸ்லி வந்திருக்காப்லடா, அடிக்கடி போயிடுறியடா. எங்கடா போற டுமில்? மச்சான் வந்துட்டான். கிங்ஸ் எப்படி இருக்க மச்சி? கனடா எப்படி இருக்குது? சொல்லு மச்சி. ஃபாரின் காட்டியா போடுங்க நாய். இவன் வேற நேரம் கேட்ட நேரத்துல எப்படிடா இருக்க மச்சானா? ஃபாரின் ஃபர்க் தேவைப்படுதா உனக்கு? நீ கெட்ட கேடுக்கு நாய. ஜிப்சி சும்மா இருங்க ஜிப்சி. அவர் இப்பதான் வந்துட்டு ரிலாக்ஸ்டா வேலையெல்லாம். சரி டுமில் நிறைய வாங்கி குடிச்சிருக்க போல இருக்கு கிங்ஸ்லி கிட்ட. எப்பையில இருந்து எத்தனை வருஷமா? ஐயோ என்ன பிரச்சனை இது? ஜாலியா பேசும், எதுவும் பிரச்சனை இல்ல. நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாப்ல. கனடா சரக்கு நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாப்ல, நீ குடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். சரி பேசுறேன். ஏய் கிங்ஸ்லி சொல்றா, எப்படி இருக்க? சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மட்டமா இருக்கேன்டா. என்னாச்சு டுமிலே? சொல்லுங்க கேப்போம். யாராச்சும் ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? சொல்லுங்க. விஜய் ஃபேன்ஸ்ல யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, செஞ்சிருவோம். இல்ல கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, நீங்க போட்டது கரெக்ட் தான். நான் செக் பண்ணேன் ஆக்சுவலி. அது உண்மைதான். அது தப்பு தான். அது தப்பு ஃப்ரம் மை சைடு. ஓகேவா? அது அக்செப்ட் பண்ணிடுமிலே. ட்விட் போட சொன்னோம். பேசினேன், கேள்வி கேட்டது நானு, பதில் அங்கேயா? ட்வீட்லாம் போட முடியாது ப்ரோ. ட்வீட்லாம் போட முடியாது. அப்ப ட்வீட்ல எதுக்கு திட்டுறீங்க? ட்வீட்ல திட்டுனீங்கன்னா ட்வீட்ல என்ன போடணும்? பயமா இருக்கா? ட்வீட்டா போட்டா பயமா இருக்கா? டேய் ஏச்சா இல்ல இதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது. யார் ஸ்டார்ட் பண்ணது? டேய் நான் என்ன பண்றேன்? நான் தான் சொல்லிட்டேனே. நீ சாரி கேக்குற வரைக்கும் உனக்கு இதான் இப்படிதான் உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே ஃபைன். ஆமா வேணா உன்னை வந்து அந்த பையன் பயப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்களே, அந்த பையன் பயப்படுறாங்க. அந்த பையன் வந்து சொந்த வேலை பார்க்குற கம்பெனி பேரும் சொல்ல மாட்டேங்கிறான், அவனோட ஒரிஜினல் பேரும் சொல்ல மாட்டேங்கிறான், சென்னையான்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான். அப்பதான் பையன் பயப்படுறாங்க. ஏங்க மிரட்டுறீங்க எல்லாரும்? இவனால இவங்க அப்பதான் மாட்ட போறத பாருங்க. அவர் பண்ற ஏதோ பிசினஸ்க்கு இவன் பேர்ல ஐடி கட்டுறாரு. இவன் என்னைக்காவது அவங்க அப்பவே மாட்டி விட போறான் பாருங்க குடிச்சிட்டு. சாச்சா டுமில் அப்பெல்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப நல்ல பையன். கார்த்திக் கனடா அப்புறம் எக்ஸ்பைரி கிட்டலாம் சாரி வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். வாங்கிட்டியா டுமில்? வாங்கிட்டியா டுமில்? ஐயோ இப்போ என்ன ப்ராப்ளம் சொல்லு. மன்னிப்பு கேட்கணும். கனடா ஒரு மாசம் முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல மன்னிப்பு கேட்டலடா, அதை கேக்குறாங்கடா. இவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா வந்துட்டு எக்ஸ்பைரி கார்த்திக் கனடாலாம் கேட்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அவன் பேச்சே மதிக்கல. சொன்னடா, அவனை மதிக்கவே இல்லடா. ஜேடிஆர் எல்லாம் உன்னை மதிக்கவே இல்லடா.
நீ அவனை மதிக்கவே மாட்டேங்கிற. ஓகே ஃபைன், அவர் மதிக்கல, அது உங்களுக்கு இன்னும் பிரச்சனை. அதனால உனக்கே அவனே வந்து சொன்னான்டா, உனக்கு தெரியாது, நீ அன்னைக்கு வரல. அவன் ஜேடிஆர் ஒரு நாள் என்கிட்ட ஸ்பேஸ்ல சிக்கினா, டேய் டுமிலுக்கு போக வேணா முடிஞ்சா கூட்டுருவானா, அவன் கிடக்கான் பெரிய மயிராண்டின்னா. ஏன்டா அவனும் விஜய் ஃபேன் தானே, அவனை மதிச்சு பேசாண்டா அப்படின்னு. அதே அட்லீஸ்ட் அட்டெம்ப்டட், நாங்க திருப்பி சொல்றோம் அந்த வேர்ட், வி அட்டெம்ப்டட் டு அஸ்ஸா. உங்ககிட்ட சாரி கேட்கணும், அட்டம் பண்ணோம். ஆனா நீ எப்படி பண்ற? சாரி கேட்கணும், தப்பா பண்ணா? நீங்க தப்பு பண்ணீங்க, அதனால சாரி கேக்குறீங்க. என்ன தப்பு பண்ணோம்? உளற என்ன தப்பு சொல்லு? யாரா உளறது, நீயா நானா? பெங்களூர் கார்த்திக் இவன் அந்த கனடா கார்த்திக்ன்றவன் ரெசிடென்ஸ் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் போட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி நீ தானடா வாக்குமூலம் கொடுத்த. என்ன அவன் பயங்கரமான அபியூசரு, நிறைய ஜேடிஆர்ன்றவன் பொண்ணுங்க போட்டோ எல்லாம் போட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல பொண்ணுங்க போட்டோ எல்லாம் போட்டு மிரட்டுறான்னு சொல்லிட்டு நீ தானடா எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்த. வேணா அட கபிலன் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, அவர் என்னமோ சொல்றாரு. என்ன கார்த்திக் என்னடா நல்ல கார்த்திக் கனடா மாதிரி ஒரு விஜய் ஃபேன் என் கூட இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அடேங்கப்பா, இந்த டிஎம்கே கேஸ்ல மாட்டிட்டு ஐடியா மாத்திட்டு ஓடினால அவன் தானே. இன்ன வரைக்கும் TN72 ஐடியில வரலவே இல்லை தெரியுமா கிங்ஸ்லி. அவன் தலைமுறை வழக்கதான். அவன் டெய்லி ஒரு நாள் பேர் மாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு என்னமோ மோடி. ஆமா சரி டுமிலே சொல்லி சொல்லா பாடு. சரிடா நான் சொல்றது கேளுங்க சார். இருங்க கபிலன், உங்களுக்காக ஒரு சாய்ஸ் மேல ஒரு ட்விட்டர் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கும் ஷேருக்கும் நீங்க போட்ட ட்விட்ல தான் நான் ஏதோ மியூசிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லி வேற ஏதோ கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு ஷேர் என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆகாஷுக்கு ரிப்ளை பண்ணிருக்கான். வேற ட்வீட் என்ன? என்னடா பயங்கரமான அபியூசரா இருக்கு போல இருக்கு. ஏன்டா பொண்ணுகிட்ட போயிட்டு டிஎம்ல போயிட்டு ஒரு மாதிரியா பேசுறியாமே டுமில? இந்த பொண்ணுங்க விஷயம் இப்படி போய் பேசாத. சத்தியமா சம்மதமே இல்லாம சொல்றது இல்ல. ஒட்டு மொத்தமா ரஜினி ஃபேன்ஸ் கொதிக்க வேண்டிய நேரம். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க கபிலன். வரலையா? எங்க டிஎம்ல பண்ணிருக்கீங்க? மேலதாயா ஷேர் பண்ணேன், அதுக்கு மேல ஷேர் ஆகலையா? ஒரு நிமிஷம், அவராவது வந்து உண்மையை போட்டிருக்காரு. நீ வந்து சம்மதம் பொண்ணுகிட்ட பேசிருக்கேன்னு சொல்லிட்டு பொய் பேசாதடா. ஏய், நீ பொண்ணுகிட்ட போய் உருட்டி பேசி அந்த பொண்ணு உன்னை பிளாக் பண்ணுது, அந்த மேட்டர்லாம் எனக்கு சொல்லிட்டான் ஜேடிஆர் ஒண்ணு. ஒரு நிமிஷம் அத போட்டவன் நீங்க செத்துறான். இவன் எந்த அளவுக்கு வந்து போய் பேசுறான். நீ உட்காந்துக்கிட்டு ஒரு விஜய் ஃபேன் பொண்ணு ஐடி கிட்ட போய் டிஎம்ல போயிட்டு அந்த உருட்டி அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பான போட்டோ எல்லாம் அனுப்பி அந்த பொண்ணு உன்னை பிளாக் பண்ணி ஜேடிஆர் அதனாலதான் உன்னை அடிச்சேன்றதே சொல்லிட்டான். போடா வேணா, இதை நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், சொல்லிட்டேன். நீ ஏன் வாண்டிடம் ஆகிட்ட? நான் சொல்றது உண்மையா பொய்யல்ன்ற நீ ஜேடிஆர் போய் கேட்டுக்கடா வேணா. டேய் ஜேடிஆர் விடுறா, நான் பண்ணாத விஷயத்தை எதுக்குறா பண்ணேன்னு சொல்றேன். அவனதான்டா நீ போய் கேட்கணும். அவனதான் போய் கேட்கணும். சம்பத் உங்க அப்பனா இல்லையா? அவன் தான்டா வந்து சொன்னான். வேணா போய் ஜேடிஆர் போய் கேள்றா. பூரா பொண்ணுங்க ஐடிக்கிட்டையும் போயிட்டு டிஎம்ல போயிட்டு விஜய் ஃபேன் பொண்ணுங்களை ஐடி கூட போயிட்டு விடுறது இல்ல. இதுதான் பிரச்சனை. நீ அவன் கூட க்ளோஸா இருக்கிற பொண்ணு ஐடி டிஎம்ல போய் உருட்டுனா என்னடா இது? தப்பு தானே அது? ஒரு பொண்ணு ஐடி ஃபாலோ பண்ணுதுன்னா போய் டிஎம்ல அந்த மாதிரி போட்டோவை அனுப்பு. வெக்கமா இல்ல உனக்கு? அதுவும் விஜய் போட்டோவை அந்த மாதிரி விஜய் போட்டோவை அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறியே, என்னடா இப்படி பண்ணிருக்கிற? சி இல்ல விஜய் ஃபேன் சொல்லிக்கிறானுங்க. ஆனா டிஎம்ல விஜய போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க இவனுங்க டிஎம்குள்ள குரூப்புக்குள்ள. பகல் ஃபுல்லா கிரைம் பண்ணி சுத்த வேண்டியது, ராத்திரி ஆனா சாரி கேட்க வேண்டியது. இது ஒரு பொழப்பு. ஏங்க இவனே வந்து சொன்னாங்க டிஎம்ல, கிங்ஸ்லி ஒன்ட்ட சொன்னானா இல்லையா? கிங்ஸ்லி ஜேடிஆர் இந்த மாதிரி பண்றான், கனடா கார்த்திக் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு இவன் என்னடா சொன்னான்? வெளில மட்டும் என் பேரை மட்டும் இழுத்து விடாதுன்னு சொன்னானா இல்லையா கிங்ஸ்லி?
சொன்னானே என்கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல போய் அவங்க கிட்ட சண்டை போட்டான். அவங்க மிரட்டி பிளாக்மெயில் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோன்னு வேற உன்ட்ட கேட்டானா இல்லையா? என்ன மிரட்டுறானுங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து மைக் வாங்க கூட மிரட்டுறானுங்க, உன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டானா இல்லையா? சொன்னானே, ஓப்பனா சொன்னானே, என்ன வந்து போட்டோ எல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, என் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவேன்னு சொல்றாங்க, விஜய் ஃபேன்ஸா இருக்கிறதே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஜேடி அருணையும் போட்டு அவன் கனடா காரத்தையும் போட்டு அடிங்க அப்படின்னு சொன்னானா இல்லையா உன்ட்ட? டேய் அப்ப இப்ப ஹியூமன் அபியூஸ்னு சொல்றான், அதையும் சேர்த்து சொல்றான். அப்போ நான் பண்ணேனடா. அதுதான் டுமில சொல்றேன், இந்த மாதிரி உன் மேல ஃபால்ஸ் அக்யூஸ் பண்றாங்கல்ல. ஏன்டா நீ பண்ணியா? நான் அவனுக்கு அப்புறம் தெரியும். அசிங்கமா இருக்குது. இவரே பாம்பு போறான், அப்புறம் இவரே எடுப்பாராம், அப்புறம் ஸ்பேஸ்ல தெரியாத மாதிரி. ப்ரோ நான் ஸ்பேஸ்ல அப்படிதான் ப்ரோ பேசுவேன், நீங்க தான் ப்ரோ சமாளிக்கணும். ஒன்ட்ட சொன்னானா இல்லையா கிங்ஸ்ல அன்னைக்கு? இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி டுமில ஒண்ணுமே இல்ல. டுமில இப்ப கூட ஒண்ணுமே இல்ல. உண்மையை போட்டு இங்க உடைச்சிரு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமா நடந்துக்கிறாங்க நீங்க சொல்லு. அத்தனை பேரும் உங்க கூட நிப்போம். இப்ப நான் சொல்றேன் கிங்ஸ்லி அதெல்லாம் 1 மணிக்கா 2 மணிக்கா கிங்ஸ்லி 2 மணிக்கு டுபைக்கு போவாங்க வந்து இந்த மாதிரி ப்ரோ அப்டேட் பண்றாங்க. கேடு கட்டத்தனம் தெவிடியாத்தனம் பண்றது எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் தான்டா ப்ரோ. கல்லன் ப்ரோ அது வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அபியூஸ் பண்ணானுங்க. காலையில சரி விடு கிங்ஸ்லி, நம்ம இல்ல அவனுக்கு கோவம் வருது சகஜம் தான் கிங்ஸ்லி. ஏன்னா நம்ம ஓப்பனா உண்மை எல்லாத்தையும் வெளில ஓப்பனா உடைச்சிட்டனால அவனுக்கு கோவம் வருது, புரியுது. ஆனா அதுக்காகலாம் தம்பி நீ உள்ள நீங்க எங்கள்கிட்ட வந்து அந்த பக்கமா பத்த வைக்கிறது, இந்த பக்கம் பத்த வைக்கிறது, நீ அவனை இவன சரி அவன் லெதர் ஃபேக்டரியில வேலை பார்க்கறானே எப்பறா தெரியும்? கீழ பாபாராஜ் கவுண்டர் இருக்கான், அவன் ஆபீசர் கிடையாதுடா. அவன் அவனுக்கு கேக்குறான் பதில் சொல்றான். டுமில டேய் டுமில, இவன் வந்து ஜேடி அருண் அப்பா வந்து லெதர் ஃபேக்டரியில கம்பெனி வச்சிருக்காரு, ஃபேக்டரி வச்சிருக்காரு, எங்களுக்கு எப்பறா தெரியும்? நீ கிங்ஸ்லி கிட்ட சொல்லி தானே எனக்கே தெரியும். டேய் அவனை பத்தி எனக்கு எப்படியா தெரியும்? ஏய் என் பழைய ஐடியில இருக்கு ப்ரூஃப், என் பழைய ஐடி ரிகவர் ஆயிட்டான், அதுக்கப்புறம் எடுத்து காட்டுவேன். நீ சொல்லல. நீ தானடா எங்க இன்ஃபார்மர். பார்த்தல இந்த மாதிரி ஒரு இல்லாஜிக்கல் क्वेश्चन எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஐயா சாமி எப்பா நான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியுமியா? இவன் இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுவான்னு தெரியும். அதனாலதான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். இரு நான் இறக்குறாரு. இவன் என்ன பண்ணான்னா எக்ஸ்பீரி குரூப்லயும் வருகிறான், இவன் தான் எடுத்து சொன்னான். ஆனா இங்க விஷயம் தெரிஞ்சவொன்னா உடனே இங்க தலைவர் அபியூஸ் பண்ண வேண்டியது. ஏண்டா எக்ஸ்பீரி என்னென்ன பேசுறான், அவனுக்கு என்னென்ன பிளான் பண்றான்னு சொன்னியா இல்லையாடா? 2 ஐடியில நான் இருக்கிறேன்னா, ஒரு ஐடியில இங்க இருக்கிறேன், இன்னொரு ஐடியில உள்ள லாகின் பண்ணி இருக்கிறேன். நானே அவனுக்கு யாருக்குமே தெரியாது, நான் சைலண்டா உள்ள இருக்க சொன்னியா இல்லையாடா கிங்ஸ்லிட்ட 3 மணிக்கு? அது என்னைக்கு அது எந்த டைம்? அது லால் சலாம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்த டைம் தானே கிங்ஸ்லி? என்ன சொன்ன? என்ன சொன்ன? கிங்ஸ்லி வந்து அட்லீஸ்ட் மனிதன் பேசுவான். ஃபர்ஸ்ட் என்ன பேச விடுங்கடா. நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு புரியுதா புரியலையா? சரக்கு கேட்டேன், ஃபாரின் சரக்கு பாத்தீங்களா? இல்ல அது ஆரம்பத்துல கேட்டான் கிங்ஸ்லி கிட்ட, அப்புறம் போக பழக்கமாயிடுச்சு. என்ன பேச விடுறா. அவர் எதுக்கு வந்திருக்காரு சொல்லுங்க டுமி. எதுக்கு வந்திருக்கீங்க? டேய் நாங்க ரொம்ப நாளா கேட்டுங்கற, எங்களுக்கே கொடுக்கல, இவன் வந்துட்டான். இப்போ இந்த சரக்கு மக்களே நீங்க ஸ்பேஸ் வந்து வாயனா வச்சு பொடச்சு அனுப்புங்க. அவருக்கு கொடுக்க தான் எல்லாம் வெளியில வருது. ஒத்த வந்தனா ஒத்த சூட்டு மேல அடிப்போம். ஒரு புடுங்க போட மயிரு. டேய் ஒத்த உனக்கு தான் பேச தெரியுமா? ஆயிட்டாங்க இப்படி பண்ற மச்சான் மரியாதை பேசணும் பெரிய மயிரு. நீ மச்சான் யாருக்கு யார் மச்சான்? என்ன உறவுல? அவருக்கு உள்ள போக தான் உண்மையெல்லாம் வெளில வரும். நீங்க சும்மா இருங்க, அவர் பேசுறாருல கேளுங்க. உண்மையை சொல்லு. லால் சலாம் பீரியட் டைம்ல கிங்ஸ்லி கிட்ட போயிட்டு டிஎம்ல இந்த மாதிரி பண்றானுங்க, அபியூஸ் பண்றானு நீ சொல்லல? பையா நான் கிளம்பா பை. உனக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணி நிக்கிறேன்ல. போயிட்டான் கிங்ஸ்லி அவன் என்ன தெரியுமா, வெளில தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் திட்டுறான் கிங்ஸ்லி. இப்ப மொத்த கோவமே கிங்ஸ்லி மேலதான், அது தெரியல. இருங்க அவர் அடுத்த ரவுண்ட் போட்டு வருவாரு, வரட்டும். இல்ல உங்களுக்கு புரியுதா கேப்டன்? உண்மையிலே சொன்னானே கிங்ஸ்லி ப்ரோ, ஒரு ரவுண்ட் போடுறா அப்புறம் இங்க வந்து பேசுறா. மேடம் உங்களுக்கு தெரியாது மேடம், சஸ்பென்ஸா நானும் கிங்ஸ்லி வச்சிருந்தோம். வெளில சொல்ல வேணாம் இருரா கிங்ஸ்லி, அப்படியே சஸ்பென்ஸா நாங்க சொல்லிருந்தோம். என்ன தெரிஞ்சா அப்படியே மொத்தமா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கும், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொல்ல கூடாதுன்னு சொன்னா. அது தெரியும் எனக்கு. டிஎம்ல சொன்னா எனக்கு ஜேடிஆர் பத்தின டீடைலையும்
எக்ஸ்பீரி உள்ள குரூப்புக்குள்ள என்னென்ன பேசுறான்ற மேட்டரும், அப்புறம் இந்த இஎன்ஐ எம்எஸ்டின்னு ஒருத்தன் உட்காந்து பேசின மேட்டரும், அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேல கனடா கார்த்திக் எந்த ஐடியில இருக்கிறான், அப்புறம் டிஎன் செவன்டி எந்த ஐடியில இருக்கிறான்ற மேட்டர்லாம் இங்க கிங்ஸ்லிக்கு மூலமா எனக்கு இங்க சொன்னான். இது நான் இங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னா நேரம் வருமா நான் சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொன்ன ஓப்பனா உடச்சு விட்டோன்னே ஆளு கோவம் வந்துருச்சு. கேட்ட ஒருத்தர் திட்டிட்டு போயிட்டான். இதைத்தானே நான் இப்ப இன்ஃபார்மர்னு சொன்னேன். அதுதானே இப்ப என்ன அபியூஸ் பண்ணா. இன்னும் இந்த மாதிரி 2 பேர் இருக்கானுங்க மேடம். இன்னும் அவங்களுக்கு தெரியல. இன்னும் விஜய் ஃபேன்ஸுக்குள்ளேயே அந்த குரூப்புக்குள்ளேயே இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. என்னாலும் நானும் காட்டி கொடுக்க மாட்டேன். என் உசுரே போனாலும் ஐடியா பண்ணாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏங்க இன்ஃபார்மர்னு சொல்றது தப்பா சொல்லுங்க. மச்சான் அடுத்த ரவுண்ட் போட்டா இன்ஃபார்மர் சொன்ன தப்பு இல்ல, அது ஹோஸ்ட் தான் சொல்லணும். அப்ப ஒன் சைடட் ஸ்பேஸ். ஆமா ஒன் சைடட் ஸ்பேஸ்னா டேய் மச்சான் கூப்பிட்டு இருந்தா அண்ணான் கூப்பிடுறான். இரு அடுத்த ரவுண்ட் போயிட்டு வரட்டும். நீங்க ரிப்ளை பண்ணுங்க. நான் இருக்கவா நான் நீ பேசுறேன்னு சொல்லுங்க. இல்ல கிங்ஸ்லி மச்சான வளர்த்து விட்டுருக்கீங்க பாருங்க. உங்களை தாங்க சொல்லணும். என்னங்க பண்றது, அவன் இன்னைக்குதாங்க காலையில இன்னொரு ஸ்பேஸ்ல சிக்கனா. செமையா இருக்கு. நானே இருந்தேன். ஐயோ அந்த ஸ்பேஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன் மேடம். அப்படியே கொஞ்சம் குரூப் பாத்துங்க மேடம். என்னமோ 2K மாதிரி நல்லா காலையில யாரோ ஒருத்தராவது மதிச்சாங்களா அவன் பேசுறத. இருந்தாலும் அவன் டஃப் கொடுத்தான்.